சரி, திருச்சிற்றம்பலம். நம்முடைய இந்த சிவஞான போதம் என்கின்ற ஞானசாஸ்திர வகுப்பில் நம்ம இதுவரைக்கும் ஒரு சூத்திரத்தை பார்த்து நிறைவு செய்திருந்து 8ஆம் சூத்திரத்தையும் தொடங்கி சென்ற வகுப்பில் 8ஆம் சூத்திரத்தினுடைய தொடக்க அறிமுக செய்தியையும் அதில் முதல் அதிகரணத்தையும் பார்த்திருக்கிறோம். இந்த 8ஆம் சூத்திரம் என்பது 8ஆம் திருமுறையிலே இறைவன் எப்படி குருநாதராக தோன்றி வந்து மணிவாசக பெருமானை ஆட்கொண்ட சரித்திரத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறதோ அதுபோல் இறைவன் குருநாதராக வந்து அருளக்கூடிய தன்மையை இங்கு பேசுகிறார்கள். அதனால் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்துவிட்டு அந்நியம் இன்மையின் அரண்கழல் செலுமே என்று சொல்கிறார். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த அந்நியம் இன்மையின் அரண்கழல் செலுமே, அப்படி எப்படி இறைவன் வந்து இங்கே அந்நியம் இல்லாமல் உயிர்களோடு இருக்கின்றான் என்கின்ற விஷயத்தெல்லாம் இன்றைக்கு இந்த சூத்திர விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். இந்த உயிரானது முதலிலே தொடக்கத்திலே சகல நிலையிலே, இது சகல நிலையும் சுத்த நிலையும் பற்றி பேசக்கூடிய சூத்திரம் இது. ஏன்னா ஐம்புல வேடரிலே அயர்ந்திருப்பது சகல நிலையில தான் உயிர். சுத்த நிலை இது கேவல நிலையில் ஐம்புல வேடர் இருக்காங்களா? இல்லை. ஏன் இல்லை? சுத்த நிலை எப்படி இருப்பாங்க? நீங்கள் தான் போகணும். நான் கேட்குறது கேவல நிலையில். ஏன்? மாயை கொடுக்கப்படவில்லை, உடல் கொடுக்கப்படவில்லைன்னு சொல்லணும். அதுதான் அதுக்கான சரியான விடை. அது ஆனால் கேவலமல ஆணவமலத்தோடு இருக்குதான். ஆனால் ஏன் அதுக்கு அவத்தை இல்லைன்னா மாயை கொடுக்கப்படவில்லை, கொடுக்கப்பட்டது தான் சகல நிலை என்று சொல்லிக்கொண்டோம். அந்த சகல நிலையிலே உயிர்களானது என்றைக்கு விழிப்பு ஞானத்தை கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் எண்ணம் செயல்மாண்டு இருந்தது. எப்பொழுது விழித்ததோ விழித்த மாத்திரத்தில் ஐம்புல வேடர் சூழலிலே மாட்டிக்கொள்கிறது. இதுதான் அதில் உள்ள பியூட்டியே. எப்பொழுது தன்னை அது தான் இருக்கிறோம் என்பதை உணர தொடங்கியதோ அன்றைக்கே அது என்னாகிறது, என்றைக்கு சகல நிலையில் அடியெடுத்து வைத்ததோ அன்றைக்கே அது ஐம்புல வேடர் சூழல் என்கின்ற அந்த உடலில் தான் அது அடியெடுத்து வைக்கிறது. இந்த ஐம்புல வேடர்கள் என்பவர்கள் உடல் தான், இந்த உடம்பு தான் நமக்கு முக்கியமான விஷயம். இந்த ஐம்புலன்கள் நமக்கு மெய்ஞானத்தை சேர விட்டா இது, அதனால் இது கீழ்மையிலே செலுத்தப்படுகிறது. காரணம் ஆணவமலம், அது நமக்கு தெரியும். ஐம்புலன்கள் என்பது நமக்கு இருள் விளக்கு போல கொடுக்கப்பட்டது பொற்புடைய மாயை என்றாலும் அதை உயிரானது மேன்மையிலே நோக்கி பயன்படுத்த விடாத அளவுக்கு கீழ்மையிலே சகஜ மலமானது செலுத்துவதனாலே அது ஐம்புல வேடர் சூழலிலே பட்டு அதுவாகவே நிற்கிறது. இந்த உடம்பு தான் அது என்று மயங்கி நிற்கிறது உயிர். இதை மீட்டுருவாக்கி இறைவனுடைய அடியை சேர்த்து வைப்பதற்காக குருநாதராக இறைவனே வருகின்றான். அருவரத்தொருவன் அவனியில் குருபரனாக வந்த பெருமை என்ற மணிவாச பெருமான் சொல்லுகிறார்கள். அதனால் அந்த வருகின்ற தன்மையை இவர்கள் சொல்வதற்கு ஒரு ஓமையை எடுத்து காண்பித்தார். இதில் அது ஐம்புலன்களை வேடுவர்களாகவும் உயிரை மன்னவனுடைய மகனாகவும் மன்னவன் சிவபெருமானாகவும் காட்டியிருந்தார் இல்லையா? அதனால் இந்த மன்னவனாக வந்து மன்னவன் தன்னுடைய மகனை தன்னிடத்தை சேர்ப்பதற்கு இப்போ குருநாதராக வருகின்றான். அதுதான் இதனுடைய கான்செப்ட். இதை நம்ம சென்ற வகுப்பில் விரிவாக பார்த்துருந்தோம். அதுக்கான சித்தியார் பாட்டு ஒன்று இருந்துச்சு, அதையும் நம்ம பார்த்தோம். அதோடு கூட அப்பர் சாமி தேவாரம் ஒன்று பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இருக்காது? ஒரு முக்கியமான அப்பர் சாமி தேவாரம் ஒன்று சொல்லியிருந்தேன். நான் அதெல்லாம் கேட்கல. அப்பர் சாமி தேவாரம்னா என்னன்னா புல்லுவர் ஐவர் கல்வர் அப்படின்னு டக்குன்னு அதுதானே வரணும். ஆனால் பயிற்சி இல்லைன்னு அர்த்தம், பிடிக்கலன்னு அர்த்தம். போய் டக்குன்னு புல்லுவர் ஐவர் கல்வர் புனத்திலே புகுந்து நின்று துள்ளுவர் சூறை கொள்வர் அப்படிங்கிறது வர வேணாமா? அது ஏன் வரல? ஆனால் அப்பர் சாமி தேவாரம்னா நமக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். போனால் அப்படி தானே அர்த்தம். அப்போ பிடிக்கலன்னா படிக்கலைன்னா பிடிக்கல, ரெண்டும் ஒன்று தான். அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஏற்படலைன்னு அர்த்தம். அது ஏன் அப்போ அந்த ஞான மாபாடியத்திலேயே அந்த தேவாரம் எடுத்து காட்டப்படலை, எங்கேயும் எடுத்து காட்டப்படலை. நம்ம அதை எடுத்து காண்பித்திருக்கிறோம் பொழுது அதோட முக்கியத்துவம் என்ன, எதற்காக சொல்லுகின்றோம்? அது நீங்கள் தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் சொல்லுகிறோம். அது தெரிந்துக்கலைன்னா அப்புறம் என்ன அர்த்தம் அது? அதனால் எதற்காக இப்போ சொல்கிறேன்னா, நான் இப்போ பொன்னமராஜுக்குள்ள ஒரு அம்மா எப்படி சொன்னாங்க பார்த்தீங்களா? எதற்காகனா ரொம்ப ஒரு மாதத்திற்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய வகுப்பு அரிதாக கிடைக்கிறதுனால தான் அவங்க அப்படி பயன்படுத்துகிறாங்க. அதனால் வாரம் இருக்கிறது வராது. அதனால் அதனால் இப்போ இதனுடைய அதிகரண விளக்கங்கள் பார்க்கும் பொழுது அந்த 4 அதிகரணம் இந்த சூத்திரத்தில் வகுத்து கொண்டிருக்கிறார்கள். தவத்தினில் உணர்த்த என்கின்ற விஷயமாகவும், தம்முதல் குருவுமா என்கின்ற விஷயமாகவும், ஐம்புல வேடரின் அயர்ந்தனன் என்ற விஷயமாகவும், விட்டு அந்நியம் இன்மையின் என்கின்ற விஷயமாகவும். அதனால் இந்த 4 முதல்ல தவத்தினில் உணர்த்த என்பதை பற்றி நம்ம சென்ற வகுப்பில் பார்த்துருக்கிறோம்.
தவம் என்பது என்ன என்பதை பற்றி இங்கே பேசுகிறார்கள். தவம் என்றால் முதல்ல சரியை முதலான விஷயம்தான் தவம். சரியாதி விஷயங்கள், சரியை கிரியை யோகம் ஞானம் தான் நம்ம சைவ சமயத்தை பொறுத்தளவுக்கு தவம். உலகத்தில் புண்ணியம் தவம் என்று நல்ல காரியங்கள் என்று நூல்களெல்லாம் பெரிதாக பேசப்படக்கூடியதாக இருக்கிறது. அது எல்லாம் தவம் என்று கொண்டால் என்ன என்று ஒரு கேள்வி வருகிறது. அதனால் அவற்றையெல்லாம் ஏன் தவம் என்று கொள்ளக்கூடாது, அதுதான் இதுக்கு முக்கியமான விஷயம். அது பின்னாடி வருகிறது. அதுக்கு முன்பாக தவம்னா என்னன்னு சொல்லிடுறாங்க. தவம் என்பது நம்ம சைவ சமயத்தை பொறுத்தளவுக்கு என்னது தான்? தவம் என்பது தவஸ் செய்தது என்பது நமக்கு சரியை கிரியை யோகம் ஞானத்தில் இருப்பது. இந்த 4 பாதங்கள் எந்த பாதத்தில் என்னாலும் நமக்கு அது தவம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பாக இன்னொரு விளக்கம் அன்னைக்கு சொல்லியிருந்தேன். தவம் என்பதற்கு சேக்கிழார் சாமி ஒரு விளக்கம் கொடுத்திருந்தோம். அது என்னது? அது தேடுங்க, உடனே புக்கில் நோட்டில் தேடுங்க இருக்கான்னு. சொல்லலையா? தவம்னா என்னன்னு சேக்கிழார் சாமி சொன்னாங்க அப்படிங்கிறது நான் அன்னைக்கு சொல்லியிருக்கேன். அன்னைக்கு மட்டும் சொல்லல, பல இடங்கள்ல அதை பேசியிருக்கோம். நம்ம புலன் ஒன்றும்படி புரிந்த நெறி தவம் அப்படின்னு சேக்கிழார் சாமி திருத்துறையூரில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுவாமி தரிசனம் பண்ணி தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவ நெறியே அப்படின்னு கேட்ட இடத்துல தவம்னா என்ன அப்படின்னு விளக்குகிறார் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு வகுப்பு ஆடியோ இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அதனால தவம் என்றால் என்னது? புலனடக்கம் என்பது இல்லையா? புலன் ஒன்றும்படி புரிந்த நெறி தவம் என்பது நமக்கு இங்க தவமாக காட்டப்பட்டிருக்கிறது. அது பொதுவான விஷயத்துல சொல்லியிருக்கிறார். புலனடக்கம் என்பது நமக்கு முதல்ல அது புலனடக்கம் என்பதை ஏன் அங்கே குறிக்கிறார் சேக்கிழார் சுவாமி என்றால், இந்த புலனடக்கம் என்பது சரியாத விஷயங்களுக்கு அது முதற் காரணமாக வந்து நிற்கும். புலனடக்கம் இல்லாமல் நம்ம தொண்டு நிலையில் முதல்ல நிற்க முடியாது. தொண்டு நிலையில் நின்று கொண்டு நமக்கு கோபம் வருது அப்படின்னால முதல்ல நமக்கு புலனடக்கம் இல்லை, நம்ம செய்யக்கூடிய தொண்டு சரியே இல்லாமல் நிற்கலைன்னு அர்த்தமாயிடும். அதனால் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், திருவிளையாடல் புராணத்தை பற்றி அதில் பேசும்பொழுது வெகுளியால் அழியும் தவம் போல அப்படின்னு ஒரு விஷயம் அன்னைக்கு திருவிளையாடல் புராணம் பார்த்துருக்கேன். இவங்களுக்கு செகண்ட் இயராக இருக்கும் பொழுது இதில் வரகுணப்பாண்டியனுக்கு சிவலோகம் காட்டிய படலத்தில் வரும்னு நினைக்கிறேன் அந்த பகுதி. அதில் அவனுடைய அந்த நிலை எப்படி அழிந்தது, அந்த அரசனுடைய நிலை இந்த பிரம்மகத்தி தோஷத்தால் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறாரு, வெகுளியினாலே அழியும் தவம் போலன்னு. நாம் செய்து வைத்திருக்கக்கூடிய தவ புண்ணிய சீலங்கள் என்பது நம்முடைய கோபத்தினாலே அழிந்து போய்விடும். இப்போ தவம் என்பது என்ன? சரியாதின்னர். அப்போ சரியை முதலான காரியங்களை நாம் ஈடுபடுகின்றோம், அடியாருக்கு தொண்டு செய்கின்றோம். அங்கே நமக்கு கோபம் வருகிறது அப்படின்னால அங்கே என்ன இல்லை, அப்போ அது பயனுக்கே வராது இல்லையா? முதல்ல தொண்டு செய்யணும், தொண்டு மனப்பான்மையில் நிற்கணும், அடிமைத்தனம் இருக்கணும்னா முதல்ல களவு பொய் முதலிய குற்றம் காய்ந்துள்ளார் அப்படின்னு பூத்திரிகள் நாயனார் புராணம் சொல்லுகிறது. அதனால் இந்த பொய் சொல்கிறது, மனசுக்குள்ளே உள்ளவன் வைத்து கொண்டு வெளியில் ஒன்று பேசுறது, அப்புறம் அந்த கோவப்படுறது, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தவத்தை அழிக்கக்கூடிய ஒழுக்கங்கள். அதனால் அது முதல்ல இல்லாமல் இருக்கணும். அதனால சேக்கிழார் சாமி அதை சொல்லுகிறார்கள், புலன் ஒன்றும்படி புரிந்த நெறி தவம்னு. இப்போது அதுக்கு அடுத்ததாக இங்கே என்ன பேசப்படுகிறது? தவம் என்பது சரியை முதலான காரியங்கள், சரியை கிரியை யோகம் ஞானம். சரியை கிரியை யோகம் ஞானம் என்பதை பற்றி பேசும்பொழுது அது சன்மார்க்கம் சகமார்க்கம் சாதமார்க்கம் புத்திரமார்க்கம் சகமார்க்கம் சன்மார்க்கம் என்று 4ஆக பகுத்து காட்டுவார்கள். சித்தியார்கள் அதை பற்றி பேசியிருக்கிறார்கள். அதுதான் நம்ம அன்னைக்கு நான் பார்க்காம விட்டுட்டேன். அதை அன்னைக்கு பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த விஷயத்துக்குள்ளே போக வேண்டும். 270வது பாட்டு சித்தியார் பாட்டு. இது ஏற்கனவே சித்தியார் வகுப்புலேயும் விரிவாக பேசியிருக்கிறோம். ஆனால் இங்கே நம்ம இந்த சஞான போத வகுப்புலையும் பேச வேண்டியது முக்கியத்துவம் முடியாது. அதனால் சன்மார்க்க சகமார்க்க சத்புத்திரமார்க்க தாதமார்க்க என்று சங்கரனை அடையும் நன்மார்க்கம் நாள் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி. அவைதாம் ஞானயோக கிரியா சரியை என நவிற்றுவதும் செய்வர். சன்மார்க்க முக்திகள் சாலோக்கிய சாமீப்ப சாரூப்பிய சாயுச்சியம் என்று சதுர்விதமாம். முன்மார்க்க ஞானத்தால் ஏது முத்தி முடிவு என்பர், 3னுக்கும் முத்தி பதம் என்பர் என்று சொல்வார்கள். இதில் முக்கியமாக குறித்து கொள்ள வேண்டிய வரி என்னன்னா, ஞானத்தால் இந்த பாட்டு எடுத்துட்டீங்களா எல்லாரும்? சன்மார்க்க சகமார்க்கம்ங்கிறது அதில் என்ன முக்கியமான வரி? ஞானத்தால் முக்தி. அப்போ முக்தி எதனால் எழுதப்பட வேண்டியது? ஞானத்தாலே எழுதப்பட வேண்டியது. அப்போது சரியை தொண்டு செய்தாலும் அதனால் நமக்கு என்ன ஏற்பட்டு விடாது?
முக்தி ஏற்பட்டு விடாது. விளக்கம் புரியுதுங்களா? கிரியை தூண்டு நம்ம சிவபூஜை செய்கின்றோம், அதனால நம்ம முக்தி உண்டாயிடுமான்னா அதுவும் முக்கியம். முக்தி கிடைச்சிருக்கா கிடைக்கலையாங்கிறது இங்கே பேச்சு கிடையாது. சொன்னால் அதை வைத்துக்கொண்டே நம்ம முக்தி வாங்கிட முடியாதுங்கிறது தான் என் கான்செப்ட். சார் சிவபூஜை பண்ணால் முக்தி கிடையாது சார்னு அது இங்கே கேள்வி கிடையாது. சிவபூஜை பண்ணுறதை வைத்துக்கொண்டு மட்டுமே என்ன பண்ணிட முடியாது. சிவபூஜை பண்ணுறவங்களாம் ஞானத்தோடு திகழ்கிறோம், அப்படியே பரஞானத்தோடு இருக்கிறோம் இல்லையா? அப்படி ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் ஞானம் வருவதற்கு இந்த சரியை கிரிய யோகம் மூணு என்னது ஒரு காரணமாக நிற்கும், வழியாக நிற்கும். அதனால் ஞான வழியில் நிற்பது ஞானத்தில் எப்போ நம்ம நின்னோமோ அன்றைக்கி தான் நமக்கு என்ன முக்தி. அதனால் முக்தி அடைவதற்கு நம் ஞானத்தை எய்த வேணும். ஞானம் என்பது ஈசன்பால் அன்பு அப்படின்னு சேக்கரார் சாமி திரும்ப வந்திருக்கிறாரு இல்லையா? ஈசன்பால் அன்பு என்பது என்ன? எல்லாமே அவர் தான் நினைக்கிறது தான் இல்லையா? தாவில் சராசரம் எல்லாம் தம் தம் துணையோடும் பொழிய நிற்பட கண்டோம்னு அப்பர் சாமி கைலாயம் பார்த்ததை சொல்கிறார்கள். அதனால் இந்த உலகமே எல்லாமே சாமி தான். நமக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் சுவாமி தான் என்கின்றது எப்போது நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு ஞானம் வருகிறது என்று அர்த்தம். ஸோ அன்றைக்கு இறைவனை ஒப்பு சக்தி நிபாதம் ஏற்படுகிறது. இதெல்லாம் ஞானத்தோடு வந்து நிற்கும், அவ்வளோதான். அதனால் சரியில் நிற்கிறாலோ கிரியை நின்னாலோ யோகம் நின்னாலோ அதில் முழுமையான முக்தி கிடைக்காது. அதனால் அவற்றில் என்ன சொல்லுவாங்களாம், உன்மார்க்க ஞானத்தால் எய்து முத்தி முடிவு என்பர், மூன்றினுக்கும் முத்தி பதம் என்பர். அது பதமுக்தின்னு தான் பேர். ஸோ பதமுக்தியில் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப பிறவிக்கு வர வாய்ப்பு இருக்குது நிறையாவே. அதனால் திரும்ப ஆரம்பத்திலேருந்து நம்ம முக்தி நோக்கிய ஞான மார்க்கத்தில் நிற்க வேண்டும். அதனால் அப்போ நம்ம செய்கிறதுலையே முக்தி இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. செய்கிறதே முழுசாக செய்கிறோமா நமக்கு தெரியாது. இப்போ சரியில் என்ன சரியில் ஒழுங்காக நிற்கிறோமா, கிரியில் என்னென்னா கிரியில் ஒழுங்காக நின்றுட்டு இருக்கோமா, யோகத்தை பற்றி நமக்கு பேச்சே கிடையாது. இப்போ அது அடுத்த கட்டம், அது விட்ருங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகளே கீழே வந்திருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அவர்கள் ஒரு நல்ல காரியத்தாக வந்தாங்க, அதோட நம்ம முன்னுதாரணமாக கொள்ள முடியாது. ஆமாம் சார், இதுதான் சாயுஜ முக்தியாக தான் ஞானத்தால். அப்போ தானேங்க நமக்கு குறியிட்ட காயம் போகும். எல்லா காயமும் போனால் தானே முக்தி. ஞாதாந்தத்து வருவது தானே முக்தி. ஞானத்துக்கு முன்னாடியே இருக்கிறது தான் எப்படி முக்தின்னு சொல்ல முடியும். அதனால் அந்த முக்தி பதம் என்று சொல் அப்படின்னு ஒரு இடத்துல இந்த சிவாத்வித சைவர்கள் என்கின்ற ஒருத்தவங்களை பற்றி பார்த்தோம் இல்லையா, இந்த சங்கற்ப நிராகரணம் என்கின்ற வகுப்பில். அவங்கெல்லாம் நல்ல கூட்டத்தில் போய் சேர்ந்திருப்பார்கள். கூட்டத்தில் இருக்கும்போது உடம்பு இருக்குமே, அப்போ அது பதமுக்தி என்று சொல் அப்படின்னு சொல்லி அதை சொன்னதை நான் பார்ப்போம். அவருக்கு இல்லையா, சரி அது மாதிரி. அப்போ திரும்ப அடுத்து ஒன்றாக சொல்லுகிறார். சாதமார்க்கம் சாற்றில் சங்கரந்தன் கோயில் தலம் அழகிட்டு இலகு திருமெழுக்கும் சாத்தி போதுகளும் கொய்து பூந்தார் மாலை கண்ணி புனிதருக்கு பலதமைத்து புகழ்ந்து பாடி தீதில் திருவிளக்கு எட்டு திரு நந்தனவனமும் செய்து திருவேடம் கண்டால் அடியேன் செய்வது யாது பணியீர் என்று பணிந்து அவர் தம் பணியும் ஏற்றுவதை சரியை செய்வோர் ஈசன் உலக இருப்பர் என்று சொல்கிறார். இந்த சரியையில் முதல்ல வர்றது என்னென்னு சொல்கிறார், திருமெழுக்கு தலம் அழகிட்டு சுவாமியோட கோயில் சுத்தம் பண்ணுறது, அதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா? அதனால் அப்பர் சுவாமியுடைய நெறி இந்த நெறியில் இருப்பதாக நாம் சொல்லுகின்றோம். அண்டர் அரிதற்கு அரியதிரு அழகெடுத்து ஆர்த்தார் என்று காஞ்சிபுரத்துக்கு அப்பர் சுவாமி நுழையும் பொழுது அந்த காஞ்சிபுரத்தில் உள்ள அடியவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த திருவலை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் அப்பர் சுவாமியுடைய நெறிய தொண்டு நெறி தான். அவர் திருக்கோயில் பணி செய்ததுனால தான் அப்பர் சுவாமி. அதனால தான் இன்றைக்கு நம்முடைய வரலாற்றை பற்றி யாரெல்லாம் பெருமை பேசுகிறார்களோ, இன்றைக்கு யாரெல்லாம் நாங்கள் தமிழர்கள் எங்களுக்கு இவ்வளோ பாரம்பரியம் இருக்குது, எங்கள் ராஜராஜ சோழன் அப்படி கோயில் கட்டினார், இந்த ராஜா அப்படி கட்டினார், இந்த ராஜா அப்படி கட்டியிருக்கார், அப்படி இப்படின்லாம் யாரெல்லாம் பெருமை பேசிக் கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அப்பர் சுவாமியோட திருவடியை தான் வணங்க வேண்டும். அப்பர் சுவாமின்னு ஒருவர் இல்லை என்றால் கோயில்களே கிடையாது. நமக்கு கோயில்களெல்லாம் அழிந்து போன நிலையில் இருந்தது. அதையெல்லாம் மீட்டுருவாக்கி அங்கே சுவாமி இருக்கிறார் அப்படிங்கிறத உலகத்துக்கு மக்களுக்கு காண்பித்து அவர் பாட்டு பாடி தேவாராசிரியர்கள் பாட்டு பாடினதுனால தான் பின்னாடி வந்த சோழ ராஜாக்கள் அதை என்ன பண்ணுறாங்க, கற்றளிகளாக மாற்றுகிறார்கள். இன்றைக்கே மண்தளிங்கிற பெயரோட ஒரு கோயில் இருக்குது பார்த்தீங்களா, பறவையும் மண்தளி அப்படின்னு கோயில் பேர் இருக்குது திருவாரூரில். மண்தளினா மண்ணால் ஆக்கப்பட்ட கோயில்னு அர்த்தம், மண்தளி அப்படின்னு அர்த்தம். அதனால் அப்போ எல்லாத்தையும் கற்றளியாக மாற்றுவதுங்கிறது சோழராஜாக்கள் செய்த திருப்பணி. அதற்கு முன்பு சோழராஜாக்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா பல்லவ அரசர்களுக்கு இந்த கட்டுமான கோயில்ங்கிறது ரொம்ப அந்த டெக்னாலஜி அப்போ வளரலை. கல்லை ஒரு இடத்துல வெட்டி எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல கோயில் கட்டுறது அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி வந்து இந்த பல்லவ அரசர்களுடைய காலத்தில் வளரலை அதிகமாக. அவங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6ஆம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட தான் பார்த்தீங்கன்னா கல்லை குடைந்து அதை கோயிலாக உண்டு பண்ணலாம் என்கின்ற ஒரு டெக்னாலஜியை பாண்டியர்களும் பல்லவர்களும் உண்டு பண்ணுகிறார்கள். பாண்டியர்களுடைய முற்கால கோயில்களாக இப்போ இருக்கக்கூடிய கோயில்களை பார்த்தீங்கன்னாக்க நமக்கு
பிள்ளையார்பட்டி கோயில், திருக்கோலக்குடி அந்த கோயில், அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டிக்கு ஈக்குவலான இருக்கக்கூடிய டைம் பீரியட். அவர் கோலக்குடி மலைமூர்த்தி விநாயகர் இருக்கார். அவர் நம்ம பார்த்தோம்ல. ஆமாம், அந்த அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய விஷயத்தை இந்த ஒரு பல்லவராஜா சமணராக இருந்தார். இந்த சமண ராஜாவை சைவமாக மாற்றி அவர் திரும்ப ஆமாம் 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 அவர் திரும்ப சைவத்துக்கு மாறி அவர் பிறகு சைவ ராஜா சாமிக்கு சிவபெருமானுக்கு கோயில்கள் எடுத்துக்கொள்கிறார். தன்னை ஆகம வல்லவன் என்று குறிப்பிட்டுக் கொள்கிறார் அந்த அரசர். அதுக்கு காரணமாக நிற்போம் நம்முடைய அப்பர் சுவாமி. அதனால் மகேந்திரவரம் சொல்லுவார், தன்னை ஆகம வல்லவன் அப்படின்னு தன்னை குறிப்பிட்டுக் கொள்கிறார். பரசமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு திரும்பின அப்படிங்கிற ஒரு நல்ல ஞானம் ஏற்பட்டதுங்கிற குறிப்போடக்கூடிய திருச்சிராப்பள்ளி பிடைவரையில் கல்வெட்டில் இருக்குது, ராஜாவோட கல்வெட்டு இருக்குது. அதெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் அப்பர் சாமி வாழ்ந்தாங்க. அது இலக்கிய சான்றுகள்லாம் தெரிவிக்கிறது. அதனால் அப்பர் சாமியினுடைய தொண்டு பிறகுதான் அந்த குடைவரை கோயில்கள் கட்டுமான கோயில்கள் என்கின்ற ஒரு வளர்ச்சி அடைகிறது. கைலாசநாதர் கோயில் அது ஒரு கட்டுமான கோயில் காஞ்சிபுரத்தில். அப்புறம் சோழராஜாக்கள் வந்து இன்னும் நல்லா டெவலப் பண்ணுறாங்க. அதில் இன்னும் அதிகம். அப்புறம் தான் கல்வெட்டுகளை கல்லில் நல்லா வெட்டக்கூடிய ஒரு இதுவே அதுக்கு பிறகு தான் வருது. அதுக்கு முன்னாடிலாம் கல்லில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சாசனங்கள்லாம் வெட்டுவதற்கு டெக்னாலஜி கிடையாது. மக்கள்கிட்ட அந்தளவுக்கு அறிவு வளரல, டெக்னாலஜி இல்லை மக்கள்கிட்ட. ஏதோ ஒரு வரியை எழுதியிருப்பாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல, அப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் தஞ்சாவூர் அந்த பிள்ளையார்பட்டி கோயிலில் கூட பார்த்தீங்கன்னா எருக்காட்டூர் கோன்பெருந்தச்சன் அப்படின்னு ஒரே ஒரு வாசகம் இருக்குது. அந்த ஒரு வாசகம் வட்டெழுத்து கல்வெட்டாக பழைய கல்வெட்டாக இருக்குது. அது யாரும் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாமல் பழைய காலத்துலேருந்து அதை தெரியாமல் படிக்க முடியாமலாம் இருந்திருக்காங்க. அதனால தான் அந்த பிள்ளையார்பட்டி இப்போ இருக்கக்கூடிய ஊருக்கு எருக்காட்டூர்னு முன்னாடி பேர் இருந்திருக்கு. இந்த கோன் பெருந்தச்சன் என்பவர் தான் அந்த கோயிலை குடைந்திருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கல்வெட்டை வச்சு அனுமானம் பண்ணுறாங்க. ஸோ அந்த காலகட்டத்திலாம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 இந்த நூற்றாண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா சாசனமாக வெட்டுறதுக்கான டெக்னாலஜி மக்கள்கிட்ட அதிகமாக வரல. சோழராஜாக்கள் வந்து தான் கல்லை வெட்டி எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல கோயில் கட்டி அதில் வரியாக கல்லுலேயே எழுத்துக்களை வெட்டி வைக்கக்கூடிய தன்மையை கொண்டு வராங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணமாக நின்றவர் அப்பர் சாமி. அவருக்கு செய்த கோயில் தொண்டு. அதனால சொல்லுகிறோம், இந்த கல்வெட்டு ஆய்வாளர் குடவாயில் அவர் கலைக்கோவன் அப்படிங்கிறவர், திருச்சிராப்பள்ளி கலைக்கோவன், அவர் எழுதியிருக்கார் கட்டுரையில் அப்பர் என்னும் ஆளுமைன்னு. அந்த கட்டுரையில் அவர் சொல்லுவார், தமிழ்நாட்டு குடைவரை கோயில்களும் வரலாற்று பெருமை பேசுகிறவங்களும் எல்லாரும் அப்பர் சாமியோட திருவடியை வணங்கணும். அவர் இல்லைன்னா நமக்கு இங்கே கல்வெட்டுகள் ஒன்று கூட இருக்காது, கோயிலும் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லுவார். நம்ம வரலாறுலாம் எதுலேருந்து கிடைக்கிது நமக்கு? இப்போ கோயில் கல்வெட்டுகள்ல தானே கிடைக்குது. அதனால் அப்படி சொல்கிறார்கள். அதனால் அப்பர் சுவாமி சொல்கிறார், விடியலுமே மென்னீற்றை மெய்யில் பூசி வெளுத்தமைந்த கீழொடு கோவணமும் தற்று. இன்னும் அப்பர் சுவாமி சொல்கிறார்கள், அதிகாலை எழுந்திரிச்சு குளிக்கணும். சரியாதி தொண்டில் உள்ளவங்களுக்கு முதல்ல அடிப்படை சைவர்களுக்கு முதல்ல கடமையே குளிக்கிறது தான். அதிகாலை எழுந்திரிச்சு குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறார்கள். அதனால் அது பெருமையாகவே பேசுகிறார்கள். நீராண்ட புராதோயம் ஆடப்பற்றும் நீரணியும் கூலமே நிகழப்பெற்றும் பாராண்டு பகடேறி வருவோர் சொல்லும் சொற்கேட்க கடவோமோ துரிதற்றோமே அப்படின்னு அப்பர் சாமி சொல்லுறாங்க. எது இது? என்னது எப்போ படித்த பாட்டு இது? இது தேவாரம் தானே? தேவாரம் தானே இது, அதனால ஒன்றும் இல்லை. தேவாரம் படிக்கணும், படிக்கும்போது உள்ள ஏறுற மாதிரி படிக்கணும். அதான் திரும்ப திரும்ப படிக்கணும். அல்லது கேட்கணும். ஒரு பாட்டை நீங்கள் காலத்தில் கேட்கும்போது சினிமா பாட்டு பாடுறோம்னா கூடவே கிட்டத்தட்ட 3 தடவை கேட்டது பிறகு 4வது தடவை 4வது நம்மளே பாடுறோம் இல்லையா? அதேமாரி ஓதுவார்கள் பாடுறதை கேட்டு அந்த பாட்டு கல்ல உட்காந்துரும். அதனால் இப்போ அதனால் என்ன சொல்லுகிறார் இந்த இன்னொரு பாட்டில், நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீ வா, நிலையாக வாழ நினைக்கிறாய் நெஞ்சமே இங்கே வா, நான் அப்புறம் தான் கூப்பிடுறாங்க, வா இந்த உட்காருங்கிறாங்க. நெஞ்சே நீ வா, புலர்வதன் முன் அழகிட்டு விழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏற்றி, பூமாலை புனைந்து ஏற்றணும்னார் இல்லையா? அவங்க கையாலே அதை கட்டணும், அந்த மாலை கட்ட தெரிந்து கொள்ள வேண்டும், பூ கட்ட தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் சரியில் நிற்கக்கூடிய தொண்டர்களுக்கு உரிய அதிகாரம். இது தெரியாமல் நம்ம ஞானத்துக்கு எப்படி போக முடியும் அப்போ இல்லையா? இதில் நம்ம வழக்கப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் யாரோ ஒருத்தன் கட்டி கொடுக்க பூவை, யாரை கட்டி கொடுக்க மாலையை, யாரை பறித்து கொடுக்க பூவை நம்ம இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்கான இப்போ நமக்கு சூழல் வேறு, ஆனால் நமக்கு அது தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? அப்போ என்ஜினியர் வந்து கொத்தனாரை லீட் பண்ணலாம்,
அதில் பூக்கட்டுற கிளாஸ் ஒரு நாள் வச்சு சொல்லுங்கள். அதெல்லாம் தானாக தான் கற்றுக்கிட்டேன். அதெல்லாம் இப்போ நானும் எங்கே போய் கற்றுக்கிட்டேன், நாங்களே தான் பார்த்து அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டில் தான். எங்கேயாவது ஒரு பஸ்ஸுக்கு நிற்கும் போது பூக்கடை பக்கத்தில் போய் நின்றுப்பேன். இதுதான் என்னோட அனுபவம். பூக்கடை பக்கத்தில் போய் நின்று பஸ்ஸுக்கு நிற்கும் போது அவங்க எப்படி கட்டுறாங்க, அந்த மாலை எப்படி நிற்கிறாங்க, அப்படி பார்த்து தான் கற்றுக்கணும். அப்படி தான் தெரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும். யார் யாருக்கும் எங்கேருந்து சொல்லிக் கொடுங்கன்னு கல்வி தேடியே வராது, முயற்சி இருந்தால் தான் வரும். அதனால் பூந்தார் மாலை கண்ணி புனிதருக்கு பல சமைத்து அப்படின்னு சொல்லுகிறார். புகழ்ந்து பாடி அப்புறம் சாமியுடைய காண்டகத்தை தான் அப்படியே எடுத்திருக்காரு சாமி. இதில் சங்கரா போற்றி சய போற்றி போற்றி என்று பாடணும்னு சொல்கிறார். அலை புனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா ஆரூரா என்றே அலரானில்லே தாண்டகம் நான் சொல்றது அதான் சொல்லுகிறார். மாலைக்கண்ணி புனிதருக்கு பல சமைத்து புகழ்ந்து பாடி தீதில் திருவிளக்கு இட்டு கோயிலை ஒளியோடு வைத்திருக்க வேண்டும், விரலடைந்து வைத்திருக்க கூடாது கோயிலை. அதனால விளக்கு போடுறது என்பது நமக்கு ஏதோ மக்கள் இப்போ புண்ணியத்துக்காகவே போடுறதாக போறாங்க. விளக்கு போட்டா புண்ணியம். கோயிலை நம்ம ஒளியோடு வைத்துக்கொள்ள வேண்டும். நாம் இருக்கிற இடத்தை எப்படி நம்ம தூய்மையோடு வைத்துக் கொள்ளவும் அதே மாதிரி சாமி இருக்கிற இடத்தை நம்ம ஒளியோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும். அதனால விளக்கினுடைய பணி ரொம்ப முக்கியமானது. நிறைமறை காடு தண்ணில் நீண்ட தீபம் தன்னை கரைநிறத்தி எளிதென்று ஒன்று கன்று தூண்ட மூக்கு சுட்டிட கடந்து தூண்ட திரைக்கடல் விண்ணும் மண்ணும் நீண்டவான் உலகமெல்லாம் குறைவர கொடுப்பர் போலும் குறுக்கை விரட்டினாரே அப்படின்னு அபுத்திபூர்வமாக ஒரு விளக்கினுடைய திரியை தூண்டி விட்டதுக்கே அந்த எளிய மாவழி சக்கரவர்த்தியாக பிறக்க வச்சார் சுவாமி அப்படிங்கிறது அப்புறம் சாமி குறுக்கை விரட்டினார்கள் பதிவு பண்ணுறாங்க. அது திருவிளக்கினுடைய முக்கியத்துவம் அப்படி இருக்கிறது. அப்போ இட்டு திருநந்தனவனமும் அமைத்து திருநந்தனவனம் அது தெரியும் சுவாமிக்காக நந்தனம் நாம் அமைக்க வேண்டும். அதனால் நம்மளால் முடிந்ததை செய்ய வேண்டும். செய்து திருவேடம் கண்டால் இது ரொம்ப முக்கியமான சரியாது சொல்லல இல்லையா? இப்போ திருவேடம் கண்டால் அடியேன் செய்வது யாது பணியீர் அவங்கள்ட்ட போய் கேட்கணும். யாராவது ஒருத்தங்க திருநீர் பூசி எதுக்கு வந்தாங்க, நம்ம என்ன பண்ணணும், நம்ம எழுந்திரிச்சு அவங்கள்ட்ட எதுக்கு ஓடி போய் ஐயா உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, அடியேன் செய்வது யாது பணியீர் என்ன பணிக்கொள்ளுங்கன்னு நாம சென்று விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஸோ இங்கேவே ஞானத்துடைய ஞானம் இருந்தால் தான் இப்போ நமக்கு இந்த சரியில நிற்க முடியும். இப்போ இல்லையா? ஒரு திருவேடத்தை பார்த்து கும்பிட நமக்கு பூசி நின்னோம்னா நமக்கு எங்கே இந்த ஞானம் வர்றது? பிறகு அப்ப சரியில நிக்கிறதுக்கே நமக்கு என்ன இங்க ஞானம் வேண்டியதா இருக்கிறது. இப்ப நமக்கு திருநீரை பார்த்தோன்னே ஒரு நம்மள மாதிரி திருநீர் பூசணும் வரா, நம்ம இவ்வளவு காலமா இருக்கிறோமே துணு பூசிட்டு நம்ம தீட்சை வாங்கியிருக்கிறோமே, நம்ம போய் ஒரு கும்பிடலாமா? அப்படி இல்லாம நம்ம எண்ணி கொடுக்குறோம் இல்லையா? தீட்சை வாங்கினதுனால நம்ம ஒரு பெரிய ஆள் நம்ம எண்ணி கொடுக்குறோமா இல்லையா? அதுவே முதல்ல இருக்கக்கூடாது. ஏன் யாவருக்கும் கீழாம் அடியேன் அப்படிங்கிறாரு மணிவாசக பெருமான். அவர் வாங்காத தீட்சையா? இப்போ நமக்கு கீழங்கிறாரு அவர் தானே. இப்போ நம்ம யாருக்கு மேலே இருக்க முடியும்? இப்போ அதனால முதல்ல வர வேண்டியது என்னது? பணிவு தான். சைவ சமயத்தில் சொல்லப்படுவது முதல்ல என்னது? பணிவு. பணிவு இல்லைன்னாக்க அதான் ஒரு இது சித்தியார் பாட்டி ஒன்று இருக்கேன், ஒரு நல்ல பாட்டு சித்தியார் பாட்டு டக்கு நான் ஒன்று பணிவு. முதல்ல வர வேண்டியது பணிவு. தாழ்வேணும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அறிவுனார். இப்போ சமயம் தார ஊழல் கிடைக்கிறது பிரச்சனை இல்லை, துணர் பூசிக்கிறது பிரச்சனை இல்லையா? அடியாரா வந்ததுக்கு பிறகு தாழ்வு இருக்கா? அது இருந்தால் தான் அந்த ஊழல் கிடைக்கிறது ரொம்ப அரிதுன்னார். தாழ்வேணும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அறிவு. ஸோ அதனால் அது இருந்ததுனா தான் நமக்கு இங்கே அவர் தம் பணியும் ஏற்றுவது இச்சரியை. இப்போ அதனால் போய் கேட்கறது மட்டும் இல்லை, வந்த உடனே கேட்க சொல்லியிருக்கிறாங்க. ஐயா உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க, கேட்டுட்டு உடனே ஓடிக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நம்மளை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்காரு, நம்ம எல்லாம் வேலை செய்வோம். அதனால என்ன பண்றாரு அருள் சிவாச்சாரியார்? யாது பணி என்று பணிந்து அவர் தான் பணியும் ஏற்றுவதுன்னாரு. கேட்கறதோட எடுத்துட்டு ஓடிடக்கூடாது இல்லையா? அதனால என்ன பண்ணியிருக்காரு தெளிவா கேட்டுட்டு அந்த வேலையை நம்ம செய்து கொடுக்க வேண்டும். அப்பதான் அது ஞானத்திற்கு முதல் படி, முதல் வித்து. இது இருந்துட்டாலே போதுங்க, ஞானவான் தான் என்ன பொறுத்தளவு. இந்த அளவுக்கு ஒருத்தருக்கு யாருக்கு பக்குவம் இருக்கு, ஒரு திருவேடத்தை பார்த்து அடியாரை பார்த்து அவங்க அடியார் மட்டும்தான், அவங்கள்ட்ட ஒரு நல்லதோ கெட்டதோ அவங்களோட பேக்ரவுண்ட் என்னங்கிறத அலச மாட்டேன் அப்படிங்கிற பக்குவம் யாருக்கு இருக்கா அவங்க நிச்சயமா ஞானவான் தான். அதில் நிச்சயமா மாற்றுக்கிறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் யாரையுமே அப்படி பார்க்கல, அப்படி இல்லை எனக்கு தெரிஞ்சு இல்லையா, இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான் சொல்லுது. ஏன்னா ஞானம் இன்னும் வரலன்னு அர்த்தம், அவ்வளோதான். சொல்றதுக்கு இன்னும் வெக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? அதனால நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கட்டும், அடியாரை வணங்கிக் கொள்ள வேண்டியது அப்படின்னு தான். அதனால யாது பணியீர் என்று பணிந்து
அவர் தம் பணியம் ஏற்றுவது சரியை செய்வோர் ஈசன் உலகு இருப்பர் என்று சொல்கிறார். அடுத்தது சற்புத்திர மார்க்கத்தின விஷயத்தை சொல்கிறார். புத்திர மார்க்கம் புகழில் புதிய விரைப்போது புகையொளி மஞ்சனம் அமுது முதல் கொண்டு 5 சுத்தி செய்து ஆசனமூர்த்தி மூர்த்திமானாம் சோதியையும் பாவித்து ஆவாகித்து சுத்தபக்தியினால் அர்ச்சித்து பரவி போற்றி பரிவினோடும் எரியில் வரு காரியமும் பண்ணி நித்தலும் அக்கிரியையினை ஏற்றுவோர்கள் நின்மலன்தன் அருகிருப்பன் நினையுங்காலேன்னு இவர்களுக்கு சாரூப முக்தி கிடைக்கும். சிவபூஜை பண்றவங்களுக்கு என்ன சொல்கிறார்? புத்திரமாக்கத்தை பற்றி பேசும்போது என்ன கிடைக்குமா? என்னென்ன வைத்துக் கொள்ள வேண்டும்? புகை, ஒளி. புகை என்பது தூபத்தையும், ஒளி என்பது தீபத்தையும் குறிக்கிறது. மஞ்சனம் என்பது சுவாமிக்கு அபிஷேகம், அமுதுங்கிறது சுவாமிக்கு செய்ய வேண்டிய நைவேதனம். இது ரெண்டும் முக்கியமான விஷயம். இது நாள் இல்லாமல் சிவபூஜை பண்ண முடியாது, அதே மாதிரி பூ இல்லாமல் பண்ண முடியாது. இது 5 முக்கியமான உறுப்புகள். வாழ்க அந்தனர்னு ஏன் சுவாமி பாடினார்? வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன்புணல் வேந்தனம் ஓங்குக என்று ஞானசம்பந்தர் ஏன் பாடினார் அப்படின்னு சேக்கரார் விளக்கம் சொல்லப்படுது சொல்கிறார். ஏன் மழை பெய்யணும்னு சொல்கிறார்? மழை பெய்தால் தான் மக்களுக்கு நீர் கிடைக்கும், நீர் இருந்தால் தான் உலகத்தில் மக்கள் நல்லா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம். அதனால தான் சொல்கிறார் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா? துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய் அதுவும் மழை இல்லையா? உணவை உண்டு பண்ணுவதற்காகவும் நீர் தேவைப்படுகிறது, அந்த உணவாகவும் நீரே இருக்குது. சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும்? நம்ம தண்ணியும் குடிச்சுக்கணும். தண்ணி இப்போ உணவாகவும் இருக்கு. அந்த நெல் எதில் விளைஞ்சது? தண்ணியில தான் விளைஞ்சது. அப்படியே நீருடைய பெருமை பேசுகிறார். உலகென்னும் யார் யாருக்கு வானின்றி அமையாது ஒழுக்குன்னு சொல்லுகிறார். இதை நம்ம சேக்கரார் சாமி சொல்றாங்க, அர்ச்சனைக்கு நல் உறுப்பு ஆதலின்னார். ஏன் மழை பெய்யணும்னு சொல்கிறார் ஞானசம்பந்த பெருமானார்? தண்ணி இல்லைன்னா சிவபூஜை பண்ண முடியாதுங்க யாருமே. அதனால தண்ணி நிறைய வேணும்னா மழை பெய்யணும், அதனால தான் மழையை வாழ்த்தினார்னு சேக்கரார் சாமி அர்த்தம் சொல்லுகிறாரு. அதோட வான் சிறப்போட பெரியவர் ஞானவான் இல்லையா சேக்கரார் சுவாமிகள், அதனால் அப்படி சொல்லுகிறார்கள். இங்கே புதிய விரைப்போது புகை ஒளி மஞ்சனம் அமுது முதல் கொண்டு 5 சுத்தி செய்து. பஞ்ச சுத்திங்கிறது சிவபூஜையில் முக்கியமான கைகொள்ள வேண்டிய சுத்தி. அதை பற்றி பேசியிருக்கிறார். ஆசனம் மூர்த்தி மூர்த்திமானம், சிவாசனாய நம சிவமூர்த்திய நம சிவாய நம என்று நம்ம ஆசனம் மூர்த்தி மூல மந்திரத்தினால அர்ச்சிக்கிறோம் இல்லையா? அதுதான் சொல்லுகிறார்கள். ஆசனம் மூர்த்தி மூர்த்திமான். முதல்ல ஒரு ஆசனம், சுவாமி உட்கார்றதுக்கு ஆசனம் போட வேண்டும். ஆசனத்து மேலே சுவாமி உட்கார்றதுக்கு மூர்த்தி வேணும். அந்த மூர்த்தியில தான் சுவாமி இருப்பார். அதெல்லாம் சிவாசனாயனம் சிவமூர்த்தியனம் சிவாயனம என்று நம்ம அர்ச்சிக்கிறோம். நீங்கள் இந்த சிவபூஜை பண்ணுறவங்க வந்து திராசன பூஜைன்னு ஒன்று பண்ணுவீங்க இல்லையா? திராசன பூஜை பண்ணி கொண்டு வந்து வரும்பொழுது மேலே அந்த சூரிய மண்டலாய நம சூரிய மண்டலாதிபதியே விஷ்ணுவா பிரம்மா அக்னி மண்டலாய அக்னிபதி ருத்ராய நம அப்படின்னு சொல்லி சக்தி மண்டலாய நம சக்தி மண்டலாதிபதியே யார் ஈஸ்வராய நம அப்படின்னு சொல்லி அப்புறம் அடுத்தது சிவாசனாய நம சிவமூர்த்திய நம சிவாய நம. அதுக்கு பிறகு தான் நியாசம் பண்ணுறீங்க. வித்யாதியாக நியாசம், அப்புறம் என்னது பத்திரபங்கி நியாசம், முண்டபங்கி நியாசம், இதெல்லாம் பண்ணிவிட்டு அதே போல தான் சாமியை ஆவாகனம். அதனால் இதெல்லாம் சாமி கொண்டு வர வேண்டிய விஷயங்கள். அப்போ அதெல்லாம் அங்கே சொல்லுகிறார்கள். ஒரு பாட்டுக்குள்ளே சுருக்கிட்டாங்க பாருங்க எவ்வளோ ஒரு விஷயம். சோதியையும் பாவித்து இதுதான் முக்கியம். அந்த பூஜையில் சாமி வந்து இருக்காருங்கிறது பாவனை தானே முக்கியம். முதல்ல நாம நம்பணும், முதல்ல சாமி இருக்காருன்னு. லிங்கத்தில் சாமி இருக்காருன்னு யார் நம்பணும்? முதல்ல நாம நம்பணும். சாமி இருக்காரா இல்லையான்னு அர்த்தம் ஆராய்ச்சி பண்ணுவோம், அது தேவையில்லை. நாம முதல்ல சாமி இருக்காருன்னு நம்பணும். ஐயோ சாமி உட்காந்துருக்காரே, நமக்கு முன்னாடி சாமி உட்காந்துருக்காரே, அவரை வச்சு நம்ம வேறு காரியம் பண்ணக்கூடாது, வேறு சிந்தனையில் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு ஆசிரியர் நான் இங்கே உட்காந்துருக்கும் பொழுது எனக்கு முன்பாக நீங்கள் தகாத காரியங்கள் ஈடுபடலாமா? அவர் சாமியை உட்கார வச்சுட்டு செய்யலாமா? அந்த மாதிரியான காரியங்கள் தப்புதான், தப்புதான், நல்லா தப்புதான். சோதியையும் பாவித்து ஆவாகித்து சுத்த பத்தியினால் நல்லா சொல்றாரு பாருங்க. சுத்த பத்தினா என்ன? இல்லை பாரிஸில் போய் நல்ல பக்தியாக வேண்டுமா? சுத்தமான பக்தியார் கொடுக்கிறார். இறைவனை தவிர்த்து வேறு ஒன்றுமில்லை என்கின்ற பக்தி, அன்பு, அதோட கூட பக்தி செய்ய வேண்டும். அரிசித்து பரவி போற்றி பரவினோடும் எரியில் வரு காரியமும் பண்ணி. அக்னி காரியம் இருந்ததுன்னா உங்கள் தீட்சை முறையில் அக்னி காரியமும் செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னா விடலாம். அதை அது அக்னி காரியம் நமக்கு பாவனையில் உண்டு. நித்தல கரியையினை ஏற்றுவோர்கள் கிரியையினை ஏற்றுவோர் நின்மலன் அருகிருப்பன் நியமம் காலன்னாரு. அடுத்து சகமார்க்கம் புலனொடுக்கி தடுத்து வழியிரண்டும் செலைப்பற்றும் உச்சதுரம் முதல் ஆதாரங்கள் அகமார்க்கம் அறிந்து அவற்றின் நறும்பொருள்கள் உணர்ந்து அங்கு அணைந்து போய் மேலேறி அலர் மதிமண்டலத்தின் முகமார்க்க அமுது உடலும் முட்டத்தேக்கி முழுச்சோதி நினைத்திருத்தல் முதலாக வினைகள் உகமார்க்க அட்டாங்க யோகம் முட்டும் உழத்தில் உழந்தவர் சிவன்தன் உருவத்தை பெறுவர்னு யோகத்தை பற்றின விஷயங்களை பேசுகிறார். இந்த யோகத்தில் உங்களுக்கு தெரியும் 6 ஆதாரங்களை சக்கரங்களை பின்பற்றி கொண்டு
குண்டலினியை மேலே எழுப்புது. யோகத்தில் பார்த்தீங்கன்னா ஆதார யோகம் நிராதார யோகம்னு 2 உண்டு. இந்த நிராதார யோகம் பாருங்கள், அது பக்தி மார்க்கத்தில் வந்துடும், ஞான மார்க்கத்தில் வந்துடும் அது இல்லையா. ஆதார யோகம்னா தான் இது. சன்மார்க்கம்னா என்ன பண்ணணும்? சன்மார்க்கம் சகலகளை புராண வேத சாத்திரங்கள் சமயங்கள் தாம்பளவும் உணர்ந்து பன்மார்க்க பொருளளவும் கீழாக மேலாம் பதிபசுபாசம் தெரித்து எல்லாம் படிக்கணும். கடைசியில் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவா இருக்கும்? பதிபசுபாசம் தான் உண்மை, முப்பொருள் உண்மை தான் உலகத்து நிலையான உண்மை அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு பரசிவனை காட்டும் நன்மார்க்க ஞானத்தை நாடி ஞான ஞேயமுடு ஞாதிருவும் நாடாவண்ணம் திருப்படியற்ற நிலையில் இருந்து கொண்டு பின்மார்க்க சிவனுடனாம் பெற்றி ஞான பெருமையுடையோர் சிவனை பெறுவர்கானே என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது இதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ஞான பூஜையை ஒன்று சொல்லுகிறார். இது நித்தியப்படி நாம் செய்ய வேண்டிய பூஜை. இந்த பூஜை இப்போ இங்கே நடக்கக்கூடிய பூஜை. இப்போ நாம் அந்த பூஜையில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கோம். நாம் சரியை தொண்டு செய்கிறதை விட கிரியை தொண்டு செய்கிறதை விட யோகத்தில் நிற்பதை விட ஞானபாதத்தில் நின்று கொண்டு சாமி சரிப்பதை விட மிகப்பெரிய பூஜையாக சொல்லப்படுகிறது ஞான நூல்தனை ஓதல். இப்போ நாம் செய்யக்கூடிய பூஜை ஓதுவித்தல். நமக்கு சாப்பிட்றதுக்காக பணம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? நீங்கள் செத்தியார் படிக்கிறாங்க, இன்றைக்கி செத்தியார் கிளாஸ் இருக்குது, அதனால் அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா படிக்கட்டும் அப்படின்னு அவங்க இன்றைக்கி அந்த அனுகிரகம் பண்ணுறதுனால தானே நம்ம இன்றைக்கி சாப்பிட்டு உட்காந்து தூங்குறோம் நல்லா 2 மணிக்கு மேலே. ஓதுவித்தல் கிளாஸ் நடத்துகிறவங்க, நடத்தி வைக்கிறவங்க, ஃபவுண்ட் பண்ணுற அவங்க ஃபண்டு பண்ணுறதுனால தான் நடக்குது கிளாஸ். இப்போ சன்னியானம் ஓத வைக்கிறாங்க நம்மளை அப்படி. இவ்வளோ பெரிய ஹாலை கொடுத்து உட்கார வந்து இன்னைக்கு சென்னையில் இந்த ஹாலோட மதிப்பு என்ன? டி நகருக்குள்ள இல்லையா? நிச்சயப்படி இந்த இடத்துல ஒரு மினி ஹாலாக அரேஞ்ச் பண்ணி பார்ட்டி ஹாலாக வச்சா அது எனக்கு பணம் கிடைக்காதா? நல்லா நமக்கு 10 பேர் படிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ஹால் இங்கே, அதிலே நம்ம ஒழுங்காக படிக்கிறது இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய மகிமை. அதுதான் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டோம் இல்லையா? ஓதல் ஓதுவித்தல் நற்பூரலை கேட்பித்தல் தான் கேட்டல். கேட்க வைக்கிறதுனா சரி, அதனால் அவங்க ரொம்ப உயர்வானவங்களா கிளாஸ் நடத்தி வைக்கிறவங்க? அப்படி கிடையாது. அவங்களும் வந்து கேட்கணும். என்கிட்ட காசு இருக்குது, அதனால் யாரும் நல்லது கட்டவங்க பண்ணிட்டு போட்டோம், நம்ம காசு மட்டும் கொடுத்துட்டா போதும் ஒதுங்கிடக்கூடாதுன்னு என்ன பண்ணுறாங்க? அவங்களும் உட்காந்து கேட்கணும். கேட்பித்தல் அதோடு விட்டுறக்கூடாது. இதுதான் இப்போ நமக்கு சொல்ல வேண்டிய வேலை. கிளாஸு நல்லா நடத்துகிறாங்க, நல்லா உட்காந்துக்கணும். 6 மணிக்குன்னா 6 மணிக்கு வந்துடணும். இங்கே நல்லா காஃபி டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுவிட்டு இங்கே உட்காந்துட்டு திரும்ப 8 மணிக்கு வீட்டுக்கு போயிடணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுபோல் திரும்பி அடுத்த அன்னைக்கு வகுப்பு இருக்கும், அன்றைக்கி தான் வரணும் ஓட்டத்துக்கு ஈடு அப்படின்னு இருக்கக்கூடாது. என்ன பண்ணணுமா? நன்றா ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல் இல்லையா? வீட்டில் போய் சிந்திக்கணுங்கிறார். அதனால் இதை நன்றா ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல் 5 இறைவன் அடி அடைவிக்கும் எழில் ஞான பூஜையினர். எழில் ஞான பூஜையினர். இப்போ நடக்கிறது என்னதப்பா? எழில் ஞான பூஜை. ஊனமிலா கண்மங்கள் தபம் ஜபங்கள் தியானம் ஒன்றுக்கு ஒன்று உயரும். இவை ஊட்டுவது போகம். ஆனவையால் மேலான ஞானத்தால் அரணை அர்ச்சிப்பர் வீடு எய்து அறிந்தோர் எல்லாம்னார். நீங்கள் செய்யக்கூடிய தபம் ஜபம் தியானம் இதெல்லாம் என்ன பண்ணுமா? போகத்தை கொடுக்கும். ஒன்றுக்கு ஒன்று உயரும். ஒன்றுக்கு ஒன்று உயர்த்து அடுத்தடுத்த பதங்களை கொடுக்கும். எல்லாவற்றும் மேலானது எது? ஞானத்தால் அரணை அர்ச்சிப்பர். இதுக்கான விளக்கத்தை தான் இப்போ அடுத்த அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். ஞானத்தால் அரணை அர்ச்சிப்பர் அப்படிங்கிறதுக்கு இப்போ சொல்லுகிறார். இந்த பாட்டில் இருக்கு இல்லையா? உணமிலா கண்மங்கள் தபம் சபங்கள் தியானம், இதை பற்றி ஒரு அசங்கை நிகழ்கிறது. நல்ல கண்மங்களை செய்ய வேண்டும். காசி ராமேஸ்வராதி புண்ணியங்களை செய்ய வேண்டும். தீர்த்த யாத்திரைகளை செய்ய வேண்டும். சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே அப்படின்னு அப்பர் சாமி பாடியிருக்காங்க. அதே அப்பர் சாமி என்ன சொன்னாங்க? கோடி தீர்த்தம் கலந்து குளித்து அவை ஆடினாலும் அரணுக்கு அன்பு இல்லையே, ஓடும் நீரினை அட்டி ஓட்டை குடத்தினல் வைத்திட்ட மூடி வைத்திட்ட மூர்க்கரோடு ஒக்குமே அப்படின்னாரு. தீர்த்தாடனம் பண்ணுறேன், நல்ல சேத்திராடனம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணிக்கொண்டு எல்லா கோயில்களுக்கும் போய் கொண்டு எல்லாமே ஒரே தெய்வம் தான் கூப்பிட்றது, அது பயனில்லாத ஒரு விஷயமா போயிடும். சிவபக்தி இருந்து கொண்டு சிவனே முழுமுதற் பரம்பொருள் அப்படி இருந்து கொண்டு திருப்பதிக்கு போயிட்டு வரலாம். அந்த பொண்ணு இல்லையா? நீங்கள் பத்திரிகை ஆத்திரம் போயிட்டு வரலாம். இன்னும் எத்தனை வைணவ தலைவன் கூட போயிட்டு வரலாம். சிவபக்தி இருக்கிறதுனால சிவருமானே முழுமுதற் பரம்பொருள் என்கின்றதுனால வைத்துக்கொண்டு சேத்திராடனமோ தீர்த்தாடனமோ பண்ணி எதில் வேணாலும் முழுகலாம் போய். ஆனால் சிவருமான் முழுமுதற் பரம்பொருள்னு தெரியாமல் இந்த புண்ணிய காரியங்கள் ஈடுபட்டு ஒரு புண்ணியம் இல்லை என்று சொல்கிறார்கள். அதனால் இப்போ முதல்ல வர கேள்வி என்ன சொல்கிறார்கள்? இந்த புண்ணியங்கள் எல்லாம் ஏன் முக்தியை கொடுக்காது? எல்லாம் நூல்களில் சொல்லப்பட்டது தானே, வைதிக மார்க்கத்தில் சொல்லப்பட்டது தானே, வேதங்களில் சொல்லப்பட்டது தானே. தீர்த்தாடனம்
நல்ல தானதவம் பண்ணுறது, இதெல்லாம் நல்ல விஷயம் தானே, ஒன்றும் தப்பான விஷயம் இல்லையே. இதை நம்ம ஏன் முக்திக்கு காரணமாக சொல்லக்கூடாது? அது ஏன் சரியை கிரிய யோகம் ஞானம் தான் முக்திக்கு காரணம் என்று சொல்லுது? அப்படி ஒரு கேள்வி எழுதுகிறது. அந்த கேள்விக்கான விடை தான் இந்த பாட்டு. இப்போ பார்க்கக்கூடிய 1:8:1:2 என்கின்ற பாட்டு. விளங்குதா சொல்றது? என்ன சொல்றேன்னு? சரியை கிரிய யோகம் ஞானம் தான் முக்தின்னு ஏங்க சொல்றீங்க? இப்போ உங்களுக்கு தெரியும், அதனால நீங்க குழம்புறீங்க. திரும்ப படிக்கணுமா இதை பத்தி? சரியை கிரிய யோகம் ஞானம் தான் முக்திக்கு வழிங்கிறது உங்களுக்கு தெரியுங்க. அதனால நான் இது ஏன் திரும்ப பேசணும்? அகைன் ஏன் அதை பத்தி பேசுறீங்க? ஆனால் நமக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு, சிவஞான போகத்தில் இந்த ஆர்டரில் தானே படித்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதனால இந்த ஆர்டரை அவர் சொல்லுகிறார். சுவாமி பசித்து உண்டு பின்னோ பசிப்பானை உவக்கும் இசைத்து வருவினையில் இன்போ இசைத்த இருவினை ஒப்பில் இறப்பில் தவத்தான் மறுபுவன் ஆம் ஞானத்தை ஞானம் எப்படி வரும் என்பதை இந்த பாட்டில் சொல்லுகிறார்கள். அதற்கு முன்பாக இந்த நல்ல கண்மா தீய கண்மா இது ரெண்டும் என்ன பயனை கொடுக்கும் நமக்கு, இதை இந்த பாட்டில் சொல்லுவாங்க இல்லையா? பசித்து உண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும். இந்த கர்மங்கள்லாம் செஞ்சதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த கர்மங்களை அனுபவிப்பதற்குரிய நல்ல போக பூமிகளில் சென்று வாழலாம், நல்ல பிறவி கிடைக்கும், நிறைய புண்ணிய சீலம் செய்திருக்கோம், ஏகப்பட்ட பேருக்கு தான தர்மம் கொடுத்துருக்கோம். பசித்தவர் அழுகை கண்டு பாராது இருக்காம எப்பொழுதும் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு சாப்பாட்டை வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய வள்ளல்களாக இருந்திருக்கிறார் அவர். 32 அரங்களையும் 32 அரங்களை பற்றி நாம் பார்க்குறோம்ல. அம்பாளை 32 அரங்களை காஞ்சிபுரத்தில் செய்கிறாள்னு பார்க்குறோம். 2 நாழி நெல் எடுத்து சாமிகிட்ட வாங்கி கொண்டு அதை மூலதனமாக கொண்டு வேளாளர்கள் எடுத்து கொடுத்து வேளாளர்கள் அந்த புண்ணிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று அம்பாள் நியமித்ததாக நமக்கு புராணத்தில் பார்க்கிறோம். அந்த புண்ணியங்கள் என்னென்ன நமக்கு 32 அரங்கள் என்னென்ன ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதை வகுப்பில் 32 அரங்கள் என்னென்னு, தண்ணீர் பந்தல் வைக்கிறது, சிற்றுண்டி கடைக்கு போறதா, ஆதுலர் சாலை, ஓதுவார்க்கு உணவு, அருசமயத்தார்க்கு உணர்வு. எழுதிக்கிறீங்களா யாராவது? எழுதுங்க, பரவாயில்ல. ஏன்னா எனக்கு இங்கே பதிவு பண்ணணும் இல்லையா, கிளாஸ் விளையாட்டுகள் கேட்குறாங்க. 32 அரங்கள் முதல்ல ஆதுலர் சாலை. ஆதுலர்னா நோயாளின்னு அர்த்தம். ஆஸ்பத்திரி வைக்கிறது, தர்மாஸ்பத்திரி கட்டுறது. ஓதுவார்க்கு உணவு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லையா? அதனால நம்மளுடைய அப்பா அம்மாலாம் பாதி பேர் படித்ததுக்கு காரணமே ஸ்கூலில் சாப்பாடு போட்டது தான் இல்லையா? ஸ்கூலில் சாப்பாடு போடலைன்னா பாதி பேர் படிச்சிருக்கவே மாட்டாங்கன்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? சாப்பாட்டுக்காக தான் பள்ளியிடத்துக்கே போன கதையெல்லாம் பார்க்குறோம். ஓதுவார்க்கு உணவு, படிக்கிறவங்க நடத்த. அருசமயத்தார்க்கு உணவு, எல்லா சமயத்தாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். எல்லாரும் அந்த ஞான வழி மார்க்கத்தில் நிற்கிறாங்க இல்லையா? ஏதோ ஒரு வகையில் ஞானத்தை நோக்கி செல்கிறார்கள் என்பதுதான். பசுவுக்கு வாயுரை, பசுவை பார்த்தா அதை மிரட்டாமல், அதை மருண்டு ஓடும் முறையாக அதை திட்டாமல், அதை அடிக்காமல் கொள்ளாமல் அதற்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் சாப்பிட்றதுக்கு. சிறைச்சோறு, சிறைச்சாலைக்கு சாப்பாடு, சிறை கைதிகளுக்கு சாப்பாடு பண்ணுறது. அவங்க ஏதோ கண்மோசத்தினாலே தப்பு பண்ணிடுறாங்க, உள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல உணவு கொடுத்து ஒரு நாள் அவங்க வயசு பசியை தீர்த்தது நல்லது தானே, புண்ணியம் தானே அது. அதனால சிறைச்சோறு. அடுத்து ஐயமிடுதல். யாராவது ஒருத்தங்க யாசகம் கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க 10 ரூபா இருந்தாங்கன்னு கொடுக்கறது. யாரோ கேட்குறாங்க, அவங்களுக்கு இறப்பவருக்கு ஈய வைத்தார்னார். அது நம்மளே எனக்கே இன்னும் வரல, பார்க்கணும், பார்த்து நம்ம இருந்து பிச்சை எடுக்கிறோம். இவங்க என்ன சும்மா இருக்காங்களே, உங்களுக்கு கொடுத்தா ஏன்? ஸோ அந்த நிலை நமக்கு இல்லையே இன்னைக்கு. அந்த நிலையை சாமி அவங்களுக்கு தானே வச்சிருக்காரு. இப்போ திருக்குறளில் பாடுறாரு திருவள்ளுவர், ரொம்ப கோவப்படுறார், பிச்சை எடுக்கிறத பற்றி சாமி மேலேயே கோவப்படுறார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை ஏற்றியான்னார். பிச்சை எடுக்கிறதையும் ஒரு தொழிலாக சாமி வச்சிருந்தான்னா, இந்த உலகத்தை உண்டாக்கினவன்
எத்தனையோ தொழில்களை மக்களுக்காக வச்சுருக்கான். அதில் பிச்சை எடுக்கிறதையும் ஒரு தொழிலாக வச்சுருந்தான்னாக்க அந்த தொழிலை போய் அவன் செய்யட்டும் அப்படிங்கிறார். சாமி போய் செய்யிட்டு இருக்கிறார். இவர் ஆல்ரெடி அந்த வேலை செஞ்சிட்டு இருக்காரு, அவங்க தெரியும். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான். அதை போய் செஞ்சு அவன் கெட்டு போட்டும், ஏன் மக்கள் பிச்சை எடுக்க முடியாம வைக்கிறான் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள அப்படி ஒரு கோபம் உண்டாகிறது. திருவள்ளுவருக்கு இறைவன் மீதே உண்டாகிறது. அவனே போய் அதை செய்யட்டும் உலகை ஏற்றியான்னார். உலகத்தை யார் ஏற்றினா? சாமி உண்டாக்குனார். அதை செஞ்ச அவன் போய் செய்யட்டும் அந்த வேலையை. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டும். அப்புறம் சாமி அதுக்கு வேற காரணம் சொல்கிறேன், வேற பண்ணுறேன். அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, யாராவது கேட்டால் 10 ரூபா கேட்டால் கொடுத்துங்களேன் என்னப்போ அப்படிங்கிறார். இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈபவருக்கு அருளும் வைத்தார். கரப்பவர் தங்கற்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார். காசு வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொன்னால் நரகத்தில் கணக்கு உண்டான். கேட்குறவங்களுக்கு கரப்பவர்னா மறைச்சிக்கிட்டாங்க. கரப்பவர் தங்கற்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார். பரப்புநீர் கங்கை தன்னை படசடை பாய வைத்தார். அரக்கனுக்கு அருளும் வைத்தார். ஐயன் ஐயாரனாரேன்னாரு. அடுத்து நடை தின்பண்டம். நடை தின்பண்டம் போகிற வழிபோக்கர்களுக்கு ஏதாச்சும் கையில் சாப்பிட்டு போகிறது கொடுக்கறது. அதான் நம்ம பாத யாத்திரை போகிறாங்களே, காவடி பழனி பாத யாத்திரை, அதுக்கு வேளாங்கண்ணி பாத யாத்திரை, இதுக்கெல்லாம் போகிறவங்களுக்குலாம் அங்கங்கே ஏதாவது நோரி மோர் வைக்கிறது, பிஸ்கட் கொடுக்குறது, இதான் சம்திங் ஏதோ கொடுக்குறாங்களா, அவங்களாம் முடிஞ்சது கொடுக்குறாங்க இல்லையா. நான் பார்க்குறோம் மக்கள் 63 கையில், அது கபாலீஸ்வரம் கோயிலில் 63 நடக்கும்போது ஏதோ மக்கள் அவங்களால முடிஞ்ச ஓடி வந்து அடியார்களுக்கு ஏதோ முடிஞ்சது அவங்க கொடுக்கணும். ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி ஆளுக்கு ஒன்று கொடுக்கணும், அவங்களால முடிஞ்சதை கொடுக்குறாங்க. அந்தளவுக்காவது அவங்களுக்கு புண்ணிய ஈட்டம் அவங்களுக்கு பருவதற்கு வாய்ப்பு அன்னைக்கு சுவாமி ஏற்படுத்துக்கிறார். அவங்களுக்கு திருவண்ணாமலையில் 63 நடக்கும்போது நம்ம பார்க்குறோம். ஏதோ அவங்களால மக்கள் முடிந்ததை செய்கிறார்கள். தின்பண்டம் கொடுக்க வேண்டும். அடுத்து மகச்சோறு. மகச்சோறுனா குழந்தைங்க, அனாத விடுதி, அந்த குழந்தைகள் வந்து சாப்பாடு கொடுக்குறது. அது தீபாவளி அது, பொங்கல் அது, அம்மா கிடையாது அப்பா கிடையாது, பரிந்து விட்டு தாய் இல்லை. ஒரு முறை இவங்க கணவர், என்னுடைய நண்பர், அவர் இங்கே பக்கத்தில் அவங்க ஹோட்டல்லேருந்து இந்த இங்கே ஒரு சீக்கிய ஜிஎன்ஜெட் ரோடு இருக்கு இல்லையா, ஒரு சீக்கிய கோயில் இருக்கா, அங்கே உள்ள ஆசிரமத்துக்கு எதுக்கோ அந்த அனாத ஆசிரம குழந்தைங்க, அந்த பிள்ளைங்களுக்கு முடி வெட்டி விடுறதுக்காக இவங்க அவங்களுடைய ஸ்பா யூனிட்லேருந்து கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்கள்லாம் முடிவெட்ட போகும்பொழுது ஒரு குழந்தைங்க தலையிலேருந்து உங்களோட பேன் அப்படியே வட்டமும் பேனும் ஈரமும் அவ்வளோ ஒரு கொடுமையில் அந்த பிள்ளைங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவங்களெல்லாம் பார்த்து முடிவெட்டவும் அம்மா அப்பா அம்மா அப்பா என் கூட இருங்களா, கொஞ்ச நேரம் பேசுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க அப்படி கட்டிக்கிட்டதாக சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நாம் உணவிடணும் அப்படின்னு சொல்லுகிறது அறம் இல்லையா. என்னுடைய நண்பர் ராஜ்னு ஒருத்தன் சொன்ன மாயாவரத்தில் இருக்கிறார். அவர் ஒரு தடவை எங்கள் மயிலாடுதுறையில் அன்பகம்னு ஒரு இது மாதிரி ஒரு திக்கற்ற குழந்தைகளுக்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அங்கே போனாக்க அந்த பிள்ளைங்க வந்து ஏதாச்சும் காசு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா ஓடி போய் நான் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வருவேன். ஒரு கடல மிட்டாய் பாட்டில் பெருசாக 2-3 வாங்கி போய் கொடுத்தா நீங்களே கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க வந்து தெரியாமல் எனக்கு இன்னொன்று கொடுங்களாண்ணா, எனக்கு இன்னொன்று கொடுங்களாண்ணான்னு கேட்கும் அப்படின்னு சொல்லி அது நமக்கு எவ்வளோ ஒரு மனசு அழுத்தத்தை ஏற்படுத்துது இல்லையா. நம்ம எவ்வளோ எளிமையாக நமக்கு இந்த பொருள்கள்லாம் கிடைக்க வச்சுருக்காரு சாமி பாருங்க. அந்த நிலையில் நம்மளை வைக்க நம்ம போட்டு பிள்ளைங்கள்லாம் அந்த நிலையில் வைக்காமல் நம்மளை சாமி எவ்வளோ உயர்த்தி வச்சுருக்காரு. அப்போ நம்ம நிச்சயமாக அவர்களுக்கு உதவி செய்து தானே நம்ம நிச்சயம். அதனால் அந்த மகச்சோறு என்று வைத்திருக்கிறார்கள். அடுத்து மக பெருவித்தல், அன்பகம். எவ்வளவோ காசை வீணாக பண்ணுறாங்க, சம்பாதிக்கிற காசு. ஜனங்க தேட்டரில் போய் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றோம். பாப்கார்னு 250 ரூபாங்களாம். எவ்வளோ மதிப்பு உண்டா அதில்? எவ்வளோ பிள்ளைங்க சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுதுங்க. எவ்வளோ பேர் வழிக்கு சாப்பாடு இல்லாமல். இன்றைக்கி அம்பானி தானே, அது அம்பானி கல்யாணத்தில், அவர் பையனுக்கு கல்யாணத்தில் அங்கே உள்ள மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டிருக்காரு. அவங்களே நேரடியாக அவங்க எல்லாருக்கும் கூப்பிட்டு சாப்பாடு கூப்பிட்டு போட்டார். அவரே பரிமாறாரு. நம்ம பசங்க பேச்சுலர் பசங்களே இருக்காங்க, முதலெல்லாம் கூப்பிட்டா வர மாட்டாங்க. இப்போ அவங்க ரூம் எடுத்துட்டாங்க. அவனுங்க ஒரு 2 இட்லி பொங்கல் அப்படின்னு அதான் மக பெருவித்தல்னார். அது டெலிவரி வெரி பிரசவத்துக்காக கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு உதவி செய்யணும். அட்லீஸ்ட் நம்மளால நம்ம ஆஸ்பத்திரியில் சேர்க்க முடியாது, உட்காந்து நின்றுட்டு இருந்தாங்கன்னா இடம் கொடுக்கலாம், உட்காந்து இதை பண்ணலாம். அதான் பிரசவத்துக்கு இலவசம் சொன்னால் ஆட்டக்காரங்களை எழுதி வைக்கிறாங்கன்னு சொல்லுறோம் இல்லையா, அது மாதிரி. அடுத்து மக வளர்த்தல், இது மாதிரி அனாத குழந்தைகளை வளர்க்குறது. மகப்பால், குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறது, இதெல்லாம் குழந்தைங்களை வளர்க்குறது இல்லைங்களா.
அரவை பிணம் சுடுதல், இது ரொம்ப முக்கியமானது. அனாதையாக கிடைக்கக்கூடிய அரவை பிணம் சுடுதல் பெரிய ரகரம். ஆதரவற்று இருக்கக்கூடிய பிணங்களை எடுத்துக்கொண்டு அடக்கம் பண்ணுவது அது ரொம்ப புண்ணியங்க, பெரும் புண்ணியம். நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பாடை தூக்குறதே பார்த்தீங்கன்னா பெரிய புண்ணிய காரியம்தான். இறந்தவருடைய தூக்கிட்டு போகிற அந்த பணப்பல்லாக்க தூக்கிட்டு போகிறதே பெரிய புண்ணியம். அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. மனைவி மாசமாக இருந்தால் தூக்கக்கூடாது, அது பாடம் முன்னாடி போகக்கூடாதுலாம் மக்கள் வழக்கத்தில் உண்டு, வைதிக வழக்கம் அதெல்லாம். ஆனால் பொதுவாக அதை நம்ம செய்யணும். ஒருத்தவங்க இறந்து போயிட்டுருக்காங்க, அவங்க வீட்டில் வந்து நம்ம போய் முன்னின்று இந்த காரியங்களை நடத்தணும். அவங்களுக்கு அந்த பிணத்தை குளிப்பாட்டுறது, போக்குவரத்து இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் போய் உதவியாக நிற்கணும். அதை தொடுவதற்கு அச்சப்பட்டு கொண்டு அசூயைப்பட்டு கொண்டெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த புண்ணிய காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அப்போ தான் நாளைக்கு நமக்கு ஒரு நல்லது கெட்ட ஆகும்போது நமக்கு சாமி அந்த ஆட்களை ஏற்படுத்தி அனுப்புவார். ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம விலகி நிற்கக்கூடாது, ஆச்சாரம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, பண்ணிக்கிட்டு நம்ம செய்து முன்னின்று நடத்த வேண்டும். செய்கிறவங்க இருந்தால் பரவாயில்ல, செய்யாத இருக்கிற இடத்துல எனக்கு எல்லாம் இருக்கும்போது நாம் முன்னாடி நின்றுட்டு இருக்கக்கூடாது. யாரும் இல்லை செய்கிறது கூட ஆள் இல்லைங்கும்போது நாம் முன்னின்று செய்ய வேண்டும். அதை அரவைப்பணம் சுடுதல்னாரு, அழிந்தோரை நிறுத்தல். அதனால் இந்த வாழ்க்கை ஒரு பெரிய இயற்கை சீற்றம் முதலியான விஷயங்களால் உங்களுடைய வாழ்க்கை கெட்டு போயிடுச்சுன்னா அழிந்தோரை நிறுத்தல். உங்களுடைய வாழ்க்கை முறை கெட்டு போச்சு ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையினால, ஒரு பூகம்பம், ஒரு மழை, வெயில், வெள்ளம், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக உங்கள் வாழ்க்கையே எல்லாம் போயிடும், படுக்கிற பாயே எல்லாம் போயிடும். அதனால் அந்த மாதிரியான காரியங்கள் செய்வது. வண்ணார் உணவு துணி துவைக்கிறவங்க, இது நம்மள்கிட்ட இப்போ இல்லை. அது துணி துவைக்கிறவங்களுக்கு நல்ல அவங்களுக்கு போஷாக்கான உணவு கொடுக்கணும், நல்லா வந்தால் இது பண்ணணும், மரியாதையாக நடத்த வேண்டும். நாவிதர் அதே மாதிரி அவங்களுக்கு, நாவிதர்னா இது பண்ணுறவங்க. வதுவைனா திருமணம்னு அர்த்தம். அதே மாதிரி ஆதரவற்ற பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறது, கன்னிகாதானம் பண்ணி வைக்கிறது, முன்னிட்டு நடத்துறது, இது மாதிரி புண்ணியங்கள்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது, எங்குமே நடக்காமலாம் கிடையாது. அதே மாதிரி பிரம்மச்சாரி பிள்ளைங்க, பிராமண வீட்டு பிள்ளைங்க இருந்தானுங்க, அவன் வந்து பூணல் போட்டுக்கிறது கூட இந்த வீட்டில் காசு பணம் இல்லைனாக்க அவங்களுக்கு பூணல் போட்டு வைக்கணும். அதுக்கு நாம் அந்த காசை கொடுத்து அவங்கள பண்ணிக்க சொல்லி செய்ய வேண்டும். அதனால் பூணூல் அது ஒரு காரியம், முக்கியமான காரியம். நோய் மருந்தை இலவசமாக கொடுக்கறது ஜனங்களுக்கு. இப்போ அரசாங்கம் செய்கிறது, அதை நமக்கு அரசாங்கம் செய்கிற உபகாரம் நம்ம யாரும் பயன்படுத்துறதில்லை. இப்போ நம்ம ஸ்கூல் குழந்தைங்களுக்கு நம்ம இம்யூனைசேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதை போய் நீங்கள் ப்ரைவேட்டில் பண்ணிங்கன்னா தான் தெரியும் அரசாங்கம் நமக்கு எவ்வளோ உபகாரம் பண்ணுகிறதுன்னு. நீங்கள் ஒரு என்ன சொல்லுவீங்க, அது ஒரு போர்ஷனா பீரியடா, வேக்சினேஷன் தான். ஏதோ ஒரு பீரியட், ஒரு வாரத்துக்குள்ள ஒரு பகுதிக்குள்ளே ஊசியை நீங்கள் கொண்டு போய் கவர்மெண்ட்டில் இதில் ப்ரைவேட்டில் போட்டிங்கன்னா 4000 6000 ஆகும் ஒரு டோஸ். அதே டோஸை நமக்கு அரசாங்கம் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குது. புரியுதுங்களா? ஸோ அதனால் ஆமாம் அதனால் கண்ணாடி தானம் பண்ணுறது, இது வந்து ஒப்பனை ஆடுறவங்க பாடுறவங்க அவங்களுக்கு செய்யக்கூடியது தானம். அது நாள் ஓலை ஒரு காரணம் சொல்கிறார்கள். நாள் ஓலைனா தெரிந்த செய்தியை சொண்டு தெரிவிக்க ஆள் இல்லாத போது நாமே சென்று தெரிவிப்பது நாள் ஓலை. செய்தியாளராக போய் தெரிவிக்கிறது. நாம் போய் சொல்லலாம் என்ன ஆக போகுது அப்படின்னு அமைதியாக இருந்ததுனால பெரிய ஒரு காரியமாக தடைப்பட்டு போகலாம் இல்லையா? அதனால் அடுத்து கண் மருந்து, கண்ணுக்கு மருந்து கொடுக்கறது, தலைக்கு எண்ணெய் கொடுக்கறது, தேய்ச்சிக்கிறதுக்கு தானமாக கொடுக்கறது தலைக்கு எண்ணெய். திரும்பவும் கன்னிகாதானம்னு இதில் இருக்குது, பார்ப்போம். அட்டூன்னா சமைச்சு சாப்பாடு போடுறது, அன்னதானம் இது. அடுத்து பிறர் அறங்காத்தல்னா இப்போ எப்படின்னாக்க நாம் வந்து சிவபூஜகராக இருப்போம், நம்ம சைவ சமய ஆட்களாக இருப்போம். ஒரு இஸ்லாமியர் அங்கே வருகிறார் அப்படின்னா, சார் நான் கொஞ்சம் தொழுதுக்கணும், எனக்கு கொஞ்சம் இடம் கிடைக்குமா, அவங்க திண்ணையில் தொழுதுக்கலாமான்னு கேட்டாங்கன்னா வேணாம் பண்ணணும். நிச்சயமா அவங்க வழிபாட்டுக்கு நம்ம இடம் கொடுத்து அவங்களுடைய அறத்தை காப்பாற்றணும் இல்லையா? அதே மாதிரி அவங்களும் அதை நம்ம செய்வாங்களே நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம இஸ்லாமியர்னு சொல்கிறோம், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உரிய அந்த இடம் செஞ்சு அவங்களுக்கு உள்ள ப்ரைவசியை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். இதெல்லாம் அறம்னு சாமி வச்சுருக்கார். 32 அறங்கள் அம்பாள் செய்கிறான்னு. அதனால் அடுத்தது தண்ணீர் பந்தல், இங்கே தான் வருது, 26 வருது தண்ணீர் பந்தல். அடுத்து மடம் அமைத்தல், தடம் அமைத்தல், அமைத்தல். மடம் அமைக்கிறது, குரு சிஷியர்களோட கூட்டமாக இருக்காங்க, திருக்கூட்டம் இருந்ததுன்னா அவங்க தங்கி உள்ளதற்கு நல்லா மடத்தை அமைச்சு கொடுக்கறது. குளிக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் குளம் அமைச்சு கொடுக்கறது தடம். பூங்கா அமைக்கிறது, நிழல் பந்தல், மரம் நட்டு வைக்கிறது. அது அடுத்து ஆவுறிஞ்சி நடுதறி,
உறிஞ்சு நடுத்தறி. பசு, ஆடு, மாடு மாதிரியான விலங்குகள் அதனோட உடம்புல அரிக்கும் பொழுது அதனால தெரிந்து கொள்ள முடியாது. அதனால் அது போய் தேய்ச்சிக்கிறதுக்காக அங்கே கற்களை நட்டு வைக்கணுமா ரோட்டு ஓரத்தில். உறிஞ்சு நடுத்தறி இல்லையா? அதுகளுக்கு அந்த உடம்புல உள்ள அந்த இது தினவு போக்கிக் கொள்வதற்காக அது போய் தேய்ச்சிக்கும் உடம்பு. அங்கேயாவது ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் சேவத்தில் தேய்ச்சிக்கிட்டே போக பார்த்துருக்கீங்களா? இல்லை அது மாதிரி அதுங்களுக்கு உரிய ஒரு புண்ணிய காரியங்கிறது எல்லா உயிர்களுக்கும் தான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இல்லையா? அதான் சொல்லுகிறார். அப்போ அடுத்து ஏறு விடுதல். பசுவுக்கு காலை கட்டுறது அது ஒரு வரம்னு வச்சுருக்கிறாங்க. வீட்டில் பசு தான் வளர்ப்பாங்க, காலை வச்சுருக்க மாட்டாங்க எல்லா வீட்லேயும். பசு எப்படி கருவுறும், அப்புறம் அதற்கு காலை வேணும் இல்லையா? அந்த காலத்தில் இப்போல்லாம் சென ஊசி போட்டுறாரு டாக்டர் டைரெக்டாக. அப்போல்லாம் பொலிகாலை அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. நம்ம திருமணத்தில் கூட மகாசன்யானம் சொன்ன முன்னாடி பொலிகாலை நம்ம மடத்தில் இருக்கும். ஊர்வலங்கள்லாம் அது கிட்ட காலை கட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு தடவை. அதனால் ஏறு விடுதல் அது ஒரு புண்ணியம். விலை கொடுத்து கொள்ளுயிர் மீட்டல். விலை கொடுத்து கொள்ளுயிர் மீட்டல். அதனால் அந்த அடிமாட்டுக்கு போகக்கூடிய பசுக்கள், ஆடுகள் இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணணும், காசு கொடுத்து வாங்கி அதை ஃப்ரீயாக விட்டுறணும். அது ஒரு முக்கியமான அறம்னு சொல்லுகிறாரு. ஸோ அவன்கிட்ட அது இப்போ போராடி கேஸ் போட்டு வழக்கு பண்ணி அவன்கிட்ட அது மீட்க முடியாது. உனக்கு இந்த ஆட்டுடைய காசு வேணும் அவ்வளோதானே, இந்த ஆட்டுக்கு எவ்வளோ போகிறோமோ அந்த காசு நான் தந்துடுறேன், இந்த ஆட்டை விட்டுரு அப்படின்னு அவன்கிட்ட அந்த புண்ணியத்தை செய்து சொல்கிறார்கள். நம்ம பார்க்குறோம். அந்த கருத்தம்மான்னு ஒரு படம், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சுவலாக 2 பேரும் சகோதரிகளாக இருப்பாங்க. அதில் மூத்தவள் இந்த மரத்தடியில் தான் அவங்க அம்மாவை புதைச்சிருப்பாங்க. அதனால் அந்த மரத்தையே அவன் அம்மாவாக நினச்சி பாவித்து கொண்டு அதை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த மரத்தை ஊரில் விற்றுருவாங்க. அது புறம்போக்கில் இருக்கும். அந்த அம்மா அதை வெட்டுறதுக்கு வெட்டிகிட்டு இருப்பானுங்க. அப்போது அந்த ஊருக்கு வந்திருக்க டாக்டர், அந்த அம்மா இன்னொரு ஹீரோயின், அவங்க ஏன் அந்த அம்மா மரத்தை வெட்டான்னு அழுதுட்டு இருக்கோம். அப்போ போய் ஏன் அந்த பொண்ணு அழுவுறா, ஏன் மரத்தை வெட்டுன்னு கேட்கும்போது, மரத்தை நாங்கள் வாங்கியிருக்கோங்க அதனால் வெட்டுறோம் அப்படின்னோடனே, இந்த மரத்தை ஏமா நீ தடுக்கிறேன்னு நான் கேட்கும்போது, இந்த மரத்தில் தான் எங்கள் அம்மாவை புதைச்சிருக்கு, இந்த மரத்தை எங்கள் அம்மாவை நான் பாவிக்கிறேன், அதனால் இந்த மரத்தை நான் வெட்ட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். உடனே அவரை கண்ணீருக்கு இறங்கி அந்த மரத்துக்கு எவ்வளோ மதிப்போ அதை நான் கொடுத்து அந்த மரத்தை விட்டுறியான்னு சொல்லிட்டு அவள் வாங்கி கொடுக்குறதா சீன் அமைச்சிருப்பாள். ஸோ இதுதான் விலை கொடுத்து கொள்ளுயிர் மீட்டம். ஸோ அதனால் இது எத்தனை வந்துருச்சு? 32 வந்துட்டா? 32 தானே? சரி, அதுதான் சொல்லுகிறாரு. இது இல்லாமல் வேறு விதமாகவும் சொல்லப்படும் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி 32 அறங்களுமே முக்திக்கு கொடுக்க வேண்டியது. முக்திக்கு அறங்கள் சொல்லப்பட்டது தானே, அம்பாளை செய்கிறாள், இதை செஞ்சதுனால ஏன் முக்தி கிடைக்கும்னு சொல்ல மாட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது. ஸோ அதனால் இது என்ன மாதிரியான விஷயங்கள், இந்த 32 செஞ்சதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிற சொல்லுகிறார். பசித்து உண்டு பெண்ணும் பசிப்பானை ஒக்கும். நல்லா பசிக்குதுங்க, எனக்கு பசிக்கிறதுனால நல்லா சாப்பிட்டேன், நல்லா காலையில் இன்றைக்கி செம்ம சாப்பாடு, திரும்பி ஒரு 12 மணி ஆனது, 1 மணி ஆனது, திரும்பி என்ன பண்ணும் வயிறு, திரும்பி மத்தியானத்துக்கு பசிக்கும். சரி மத்தியானம் ஃபுல்லாக சாப்பிட்ருவோம், சாப்பிட்டா பாயசம் தயிர் மோர் எல்லாம் விட்டு சாப்பிட்டு முடிச்சு திரும்பி நைட்டுக்கு சாயந்தரமே பசிக்கும். நமக்கு டீ காஃபி சாப்பிட்றோம்ல, சாப்பிடுவோம் நம்ம, அப்புறம் திரும்பி 8 மணிக்கு பசிக்கும், சாப்பிடுவோம். அதனால் பசிக்கும் பொழுது அந்த போகம் உடனே கிடைச்சது, திரும்ப என்ன வந்துடுது, அதோடைய பயன் தீர்ந்து போச்சு, போட்ட உணவினுடைய பயன் தீர்ந்து போச்சு. அதுபோல் நீங்கள் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அதனுடைய புண்ணிய பயன் என்ன ஆகும், ஒரு கட்டத்தில் தீர்ந்து போய்விடும். அதான் சொல்லுகிறார். பசித்து உண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும், இசைத்து வருவினையில் இன்பம். இசைத்துனா செய்துன்னு அர்த்தம், வருவினைனா நீங்கள் செய்ததுனாலே வரக்கூடியதாகி புண்ணியம். புண்ணியம் வரக்கூடிய வினைகளில் இருக்கக்கூடிய இன்பமானது என்னவா இருக்கும், பசிக்கிறவன் சாப்பிட்டது போல எப்படி திரும்பவும் பசிக்கிறானோ அதே மாதிரி இந்த இன்பமும் என்ன ஆகிடும், வினையினால் வர இன்பமும் அதை அனுபவித்து திரும்பவும் தீர்ந்து போயிடும், திரும்ப வினை செய்ய வந்துடுவீங்க என்று சொல்லுகிறார். அதனால் ஆமாம், ஏற்கனவே ஒரு பாட்டில் ஆமாம், இசைத்த இருவினை உப்பில் இறப்பில் தவத்தான் மறுவன் ஆம் ஞானத்தை அப்போ ஞானம் கிடைக்கும். முதல்ல ஞானம் வந்ததுக்கு பிறகு தான் முக்திக்கு போகணும். ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிறோம் கீழே. இப்போ ஞானம் வருவதற்கு என்னங்க விஷயம் அப்படிங்கும் பொழுதுதான் இசைத்த இருவினை ஒப்பு. முதல்ல அவனுக்கு என்ன வரணும், சரிய கிரிய யோகம் 3 அவனுக்கு இருவினை ஒப்பு வரணும். முதல்ல இருவினை ஒப்பு என்பது என்னதுன்னு, எல்லாவற்றையும் சமமாக பார்க்கக்கூடிய காட்சி, அதை பக்குவம். சாமி இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய பாதிப்பு இன்னைக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டு போச்சு, அது காரணம் யார் தான், சுவாமி தான். பெரிய உயர்வு கொடுத்துருக்காரு, அது யார் தான், சுவாமி தான். அப்படிங்கிற அந்த தன்மை நமக்கு இருக்க வேண்டும்.
ரெண்டுத்தையுமே சமமாக பார்க்கிறது. அதனால் என்ன பண்ணுறது, எல்லாவற்றையுமே சாமியை பற்றி மட்டும்தான் உங்களுக்கு சிந்தனை இருக்கும். சாமியை பூசிக்கிறது, சாமி மீது அன்பு செலுத்துறது மட்டும்தான் அடியாருடைய பண்பு. கூடும் மண்மீனில் கும்பிடலையன்றி வீடும் வேண்டா விரலில் விளங்கினார் அப்படின்னு எந்த ஒரு வேட்கையே அவங்கள்ட்ட சாமிகிட்ட கூட இருக்காதுன்னாரு. முக்தியை கூட சாமிகிட்ட வேண்ட மாட்டாங்களாம் அடியார்கள். அப்பேற்பட்ட திறனுடையவர்கள். வீடும் வேண்டான்னார். வீடும் வேண்டா விரல், அப்படிப்பட்ட வீரம் அவங்களுக்கு. முக்தி கூட எனக்கு வேணாம் சாமி, உன்னை கும்பிட்டுக்கிட்டே இருந்தால் போதும், அடியார்களோட இருந்தாலே போதும் எனக்கு அப்படிங்கிற அந்த பக்தி. அதுதான் அங்கே இருவினை ஒப்பு. அந்த இருவினை ஒப்பு எப்போ நடக்குதோ அப்போ சக்தி நிபாதம் என்று ஏற்படும். சக்தி நிபாதம் என்பது அருள் வீழ்ச்சின்னு அர்த்தம். பாதம் நிபாதம்னா வீழ்ச்சின்னு அர்த்தம். பாதம்னா நிற்கிறது, நிபாதம்னா வீழ்றது. சக்தி நிபாதம்னா அருள் வீழ்ச்சி. அந்த அருள் வீழும் பொழுது அது உண்மையிலினி என்கின்ற சக்தியாக இருக்குங்கிறத இடையில சென்றவக்குள்ள பார்த்தோமா? சரி. ஆனால் இசைத்த வரிவினையில் இன்பம். இந்த மலபரி பாகமும் இருவினை இல்லை, மலபரி பாகமும் இருவினை ரெண்டுமே பேரலான ஆக்ஷன் தாங்க. எது நடந்தனால எது நடந்தா, எது நடந்தாலும் எது நடந்தாலும் சொல்ல முடியாது. சரியை கிரிய யோகத்தில் இருந்த பக்குவத்தினால அது இருவினை ஒப்பு. அது சொல்லிக் கொடுக்கறது தான் குருநாதர். முதல்ல சொல்லிக் கொடுக்கறது தான் குருநாதர். சரியை நிற்க வைக்கிறது நம்மளை யார்? முதல்ல குருநாதர். அதுக்கு பிறகு அந்த பக்குவத்தை வைத்துக்கொண்டு நம்ம வாழ வாழ நமக்கு இருவினை ஒப்பு நிகழும், சக்தி நிபாதம் ஏற்படும். என்ன சந்தேகம்? அது வந்து அந்த அந்த பற்றி பேசிட்டு இருக்கீங்க நீங்கள். அந்த நான் அன்னைக்கு வர்ணாசிரம சந்திரிகாலேருந்து எடுத்து காமிச்சிருந்தேன், அதை பற்றி கேட்குறீங்களா? இந்த புக்கில் என்ன சொல்லி போன கிளாஸில் தான் வர்ணாசிரம சந்திரிகை தான் நான் தான் எடுத்து காமிச்சேன். இல்லை அது என்னன்னா, முதல்ல சத்திரிபாதம்னா இப்போ அருள் வீழ்ச்சி இருக்குங்க, அதோட விகிதம் என்ன? இங்கே ஞானத்துக்கான அருள் வீழ்ச்சி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஞானவானா ஒருத்தர் இருக்கிறவருக்கும் சரியில் இருக்கிற ரெண்டு பேருக்குமே ஞானமே இல்லையா? அப்போ சிவருமான் மீது அன்பு தானே ஞானம்ங்கிறோம். அப்போ முழுமையான அன்பு என்ன? அவங்களுடைய அன்பு விகிதத்தின் அடிப்படையில் அவங்களுடைய ஞானத்தன்மையும் சத்தினிபாதத்தன்மையும் வேறுபடும். முதல்ல ஒருத்தருக்கு தீட்சை கொடுக்கும் அப்படின்னு என்னைக்கு நான் சொன்னேன் அது மாதிரி அது தெரியல, நான் அதை நடத்தலையே. நமக்கு இப்போ சத்தினிபாதம் ஏற்படும் கொஞ்சம். சாமி வந்து அருள் வீழ்ச்சி கொஞ்சம் இருக்காதான். அன்னைக்கு நம்ம இதில் பார்த்தோம். ஒருத்தவங்களுக்கு முதல்ல தீட்சை கொடுக்கறதுக்கு என்னங்க அடிப்படை அதிகாரம்? ஒருத்தருக்கு எதை வச்சு தீட்சை கொடுக்கறது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு அன்னைக்கு. அப்போ என்ன சொன்னாங்க, அவருக்கு சிவபெருமான் மீது ஈடுபாடும், அடியார்களை பார்த்தா ஒரு அன்பு உணர்வும், இந்த மாதிரியான காரியங்களில் ஒரு ஈடுபாடு ஏற்படும். அதை வைத்துக்கொண்டே அவருக்கு சத்தினிபாதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு தீட்சை கொடுக்கலாம் அப்படின்னாங்க. இப்போ தீட்சை கொடுக்கப்பட்டது எது? என்ன தீட்சை கொடுத்தாங்க? அப்போ சமய தீட்சை தான். இப்போ சமய தீட்சைக்கு என்ன தேவையா இருக்கு? இங்கே சத்தினிபாதம் தேவையா இருக்கு. சத்தினிபாதம் தேவையா இருக்கு. இப்போ திரும்பவும் ஞானத்துலேயும் சத்தினிபாதம் ஏற்படுங்கிறாங்க. அப்போ விகிதாச்சாரம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க வேண்டியதுதான். ஃப்ரண்ட்லேயே விகிதாச்சாரம் இருக்கு. இப்போ பக்குவத்தை பொறுத்தளவுக்கு மந்ததரமாக நீங்கள் அப்படி போக வேண்டியதில்லை. ஒரு வெளியாளை பொறுத்தளவுக்கு நமக்கு கொஞ்சம் பக்குவம் கூட தானே. முதல்ல ஒரு செய்தி தொழில் நிற்கிற ஒருத்தருக்கு வெளியில் ஒன்றுமே தெரியாதவனுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் அவனை அந்த பக்குவத்தில் தகுந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆகமத்தில் உள்ள விஷயங்களும் சாஸ்திரம் உள்ள விஷயங்களும் ஒவ்வொரு உரையாத்திலும் ஒரு மாதிரி புரிஞ்சு எழுதுறோம். அவ்வளோதான். அதனால் இசைந்த இருவினை ஒப்பில் இறப்பில் தவத்தான், இறப்பில் தவத்தான்னார். தவம் என்பது குறைந்துடக்கூடாது, இதுதான் சொன்னேன். தவம் எப்படி குறையும்? வெகுளியால் குறையும். தொடக்கத்தில் சொல்லியா இருக்கு இல்லையா? தவம் குறைவதற்கு காரணம் வெகுளி. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனைய சூடும். வெகுளினா போவோம். வெகுளினா இப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த ஜோவியல் பெருசு அப்படி தப்பு தப்பு அர்த்தம். வெகுளினா கோவம். வெகுளாமைன்னு தான் அதிகாரமாக வச்சிருக்காரு கோவத்துக்கு. அப்படி கிடையாது. வெகுளினா கோபம்னு அர்த்தம். அப்பாவி அப்பாவி தான். அப்பாவிக்கு அப்பாவி தான்.
அதான் நினைச்சு யாரோடைய தானே அதனால இறப்பில் தவத்தன் மறுவான் ஆம் ஞானத்தை வந்து அந்த தவம் யாருக்கு இருக்குதோ அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம் ஞானத்திற்கு வருவார்கள் என்று சொல்லுகிறார். இப்போ ஞானம் வருவதற்கு எது காரணமா நிக்குது? வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்போ ஒரு ஆசங்க நிகழ்வு. சரியை கிரியை யோகம் ஞானம் செஞ்சுட்டாலே ஞானம் வந்துருமா, இல்ல ஞானத்தை வேற யாராவது கொடுப்பாங்களா? சரியை கிரியை யோகம் செஞ்சா அடுத்த பிறவி வரும். அடுத்த பிறவில நமக்கு குருநாதர் கொண்டு டக்குனு இல்ல இல்ல நான் அதை கேட்குறேன். சரியை கிரியை யோகம் செஞ்சா என்ன வரும்னு சொன்னோம்? ஞானம் வரும். சரியை கிரியை யோகம் ஞானம்ங்கிறத செஞ்சுட்டாலே ஞானம் வந்துருமா? குருநாதர் வேணும். இல்ல ஞானம் யாராவது கொடுக்கப்படுமா? யார் கொடுக்கணும்? குருநாதர் கொடுக்கணும். இது ஒரு ஆசங்கை. அதுக்குதான் அடுத்த பாட்டு. இப்ப சரியை கிரியை யோகம் ஞானம் வந்து செஞ்சா ஞானம் வரும் ஞானம் வரும் ஞானம் வரும்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற கிரியைகள் இதெல்லாமே கிரியை தானே, நாலுமே கிரியை தானே. சரியை என்பது ஒரு செயல்பாடு, கிரியை என்பது ஒரு செயல்பாடு, யோகம் என்பது செயல்பாடு, ஞான மாதத்தில் நிற்கிறதுங்கிற செயல்பாடு தான். அப்போ இந்த கிரியையில் நின்றுட்டாலே நமக்கு ஞானம் வந்துருமா? அப்போ அந்த கிரியைகளுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? மீமாம்சகர் மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. மீமாம்சகர் என்ன சொன்னாங்க? மீமாம்சகர்களுக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட வேள்விகளை செஞ்சாலே அதான் பயன் வந்துடும். ஆனால் வேள்வியுடைய பலன் யாருக்கு போகுது நமக்கு தெரியாது. பௌத்த சமயத்தில் சுவாமி ஞானசம்பந்த பெருமானார் காரைக்கால் கிட்ட வரும்பொழுது புத்தநந்தியை பார்த்து வாதம் செய்கிறார்கள். அங்கே கேள்வி கேட்குற பொழுது பௌத்தர்கள் பற்றி பேசும்பொழுது பஞ்சகந்தம் அவிதலே முத்தி அப்படின்னார். பஞ்சகந்தம் அவிதல் முத்தி அப்படின்னாக்க இந்த உலக உணர்வே இருக்காது அவருக்கு. அவங்களுடைய இந்த நாம் 36 தத்துவம் சொல்லுகிறோம் இல்லையா, உயிருக்கு அறிவு ஏற்படுவதற்கு. அது மாதிரி அவங்க சொல்லக்கூடிய உயிருக்கு அறிவு நிகழ்வதற்கான காரியமாக எதை சொல்கிறாங்க? பஞ்சகந்தங்கள். இந்த பஞ்சகந்தங்கள் என்னைக்கு இல்லாமல் அவிந்து போகுதோ அன்னைக்கே அவன் முக்தியை அடைவான் அப்படிங்கிறது பௌத்தருடைய கொள்கை. சரிதானே? அப்போது இதுதான் எங்களுடைய கொள்கை அப்படிங்கும் பொழுது இப்போ உங்களுடைய தலைவன் இவங்க வந்து எங்கே இருக்காருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுடைய சம்பந்த சனாலய பெருமான் கேட்குறார். அவர் முத்தியில் இருக்கார் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்தியில் இருக்காருனாக்க இந்த மாதிரி சத்தம் பண்ணால் கேட்குமா அவருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. வகுப்பு நடக்கும்போது இந்த மாதிரி சத்தம் போட்டாக்க அந்த முத்தியில் இருக்கிறவர் கேட்குமா கேட்காதா? அவர் கேட்க அவர் கேட்காது. நம்ம என்ன பேசுகிறோங்கிறது இல்லை. அதனால அப்படி முத்தில இருக்கக்கூடிய உன்னுடைய பெருமானுக்கு உன்னுடைய தலைவனுக்கு நீ செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாம் சென்று சேருமா சேராதா அப்படின்னு கேட்கிறார். பௌத்தருக்கு செய்யக்கூடிய புத்தருக்கு செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாம் சென்று சேர்ப்பா. புத்த கோயில்கள் நடக்கு இல்லையா, அங்கே திருவிழாலாம் நடத்துறாங்க, பத்திலாம் குளிச்சு வைக்கிறாங்கலாம் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. ஸோ அந்த வழிபாடெல்லாம் அவருக்கு போய் சேருமாப்பா அப்படின்னோடனே சேருமான்னு கேட்க மாட்டாரு. உங்கள் தலைவன் அடைந்த முக்தி என்ன? பஞ்சகந்தம் அவிந்த முக்தினார். இப்போ பஞ்சகந்தம் அவிஞ்சு போச்சுன்னா நீ செய்கிற வழிபாடு எப்படி அவருக்கு போய் சேரும்? அதை அனுபவிக்கக்கூடிய தன்மை அவருக்கு எங்கே இருக்குது? அறியக்கூடிய தன்மை எப்படி? இப்போ நம்ம சாமிக்கு வழிபாடு செய்கிறோம், நம்ம வழிபாடு செய்கிறவங்க சாமியை தரலன்னா அது என்ன புண்ணியம் இருக்குது? அதில் இப்போ உண்டா? அதில் இப்போ புத்தருக்கு உலக அறிவே கிடையாது. கிளாஸுக்கு வந்து உட்காந்து வாதியரே இல்லாமல் கிளாஸ் வாதியர் வந்து உட்காந்து கிளாஸ். அதனால் அறிந்து கொள்வதற்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? இப்போ புத்தர் மேலே இருக்காரு, மேலே உட்காந்துருக்காரு, புத்தியில் இருக்காரு அப்படின்னா அவருக்கு நிகழ்த்தக்கூடிய வழிபாடுகள் புத்தர் முதல்ல அறியணுமா வேணாமா? புத்தருக்கு பஞ்சகந்தம் அமைஞ்சு போச்சுக்கும் போது அவர் எப்படி அறிவார்? அப்போ அதை அப்படி ஒரு கேள்வி வருகிறது. இப்போ அதை கேட்கும்போது என்ன சொல்கிறார்? எங்களுடைய தலைவன் நாங்கள் செய்யக்கூடிய பொழுது வழிபாடுகள் எல்லாம் அவர் அனுபவிக்க மாட்டார். ஆனால் அதனுடைய புண்ணியம் எங்களுக்கு வந்து சேரும். நாங்கள் செஞ்ச புண்ணியம், சீலத்தினுடைய புண்ணியம் எங்களுக்கு வந்து சேரும். நாம ஓ இல்லை, ஒரு காரியத்தை செஞ்சதுனாலே அதோடைய புண்ணியம் இருக்கும் இல்லையா? அதோடைய வினைன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு பேக் கண்மான்னு ஒன்று இருக்கும் இல்லையா? நல்லது செஞ்சால் அதுக்கு நல்லதுன்னு ஒன்று உண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுதான் அவங்க வேற பஞ்சகந்தம்னா அவங்க ஒரு இது வச்சுருக்காங்க. அதை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கணும். நம்ம வகுப்புலன்னா நீங்கள் பெரிய புராணத்தில் ஞானசம்பந்தருடைய புராண பகுதியை பார்க்கணும். அதை நம்ம நடத்திருக்கோம் வகுப்பில், பெரிய புராணத்தில். அப்படி இல்லைனாக்க பரபக்கம், சித்தியார் பரபக்கம் நடத்தும் போது தான் அதை பார்க்கலாம். அதில் விரிவாக பேசப்பட்டு இந்த கஷ்டம் என்னங்கிறது. ஸோ அதனால் இந்த நூல் உங்களுக்கு வேகமாக முடிஞ்சுன்னா பரபக்கம் எடுக்கலான்னு தான் இருக்கேன். பார்ப்போம். இந்த பஞ்சகந்தம் அவிந்த போனவனுக்கு போய் வழிபாடு சேராது.
ஆனால் வழிபாடு செய்ததனுடைய புண்ணியம் எங்களுக்கு உண்டு, அது எப்படி நான் வரும் அப்படிங்கும் பொழுது அதுக்கு உதாரணம் காமிக்கிறான். ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காருன்னா வச்சுக்கலாம் சார், அவரை போய் நான் கத்தியால் ஒரே வெட்டா போட்டு கொண்டுட்டான். அவன் செத்துட்டாங்கிறது அவனுக்கு தெரியுமா? அவனை நான் தான் வெட்டணும் அவனுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் கொலை நடந்தது உண்மை, அதனால பாவம் விளைந்த உண்மையா இல்லையா? உண்மை. அப்போ அந்த வினைக்கு பாதிக்கப்பட்டவனுக்கு அந்த விஷயமே தெரியாது, ஆனால் அதனால புண்ணியமோ பாவமோ என்ன சேர்ந்ததா இல்லையா? அதே மாதிரி என்னுடைய தலைவனுக்கு நான் செய்த வழிபாடு போய் சேருதோ சேரலையோ, ஆனால் அதனுடைய செல்வேலுக்கு வரும் அப்படின்லாம் சிரிக்கிறார் ஞானசம்பந்தர். இதை கேட்டு கதையை கேட்டு எல்லாம் யாரு உங்க தலைவனுக்கு போய் செத்து போனவதான் உதாரணம் சொல்றீங்களா அப்படின்னு செத்து போன ஒருத்தரை போய் உதாரணமா சொல்லுகிறாய். அதனால உன்னுடைய தலைவனுக்கே தலைமைத்துவமே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே வரிசையா அவங்க நிராகரிப்பான்னு நான் பார்க்குறோம். அது ரொம்ப சுவையாக சேக்கரார் சாமி சொல்லியிருப்பாங்க. எப்படி அவருக்கு புராணம் பாடம் வந்தார், அவர் கதையாக சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். எப்படி தத்துவங்களை அப்படி புகுத்துறாங்க சேக்கரார். சரி, அதனால இப்போ மீமாம்சகர் மாதிரி அந்த கண்மத்துக்கு ஒரு பயன் உண்டு அப்படிங்கிற மாதிரியான கொள்கை இல்லை. கண்மம் செய்தாலும் கூட அந்த கண்மத்தை பார்த்து அதற்கேற்ப பலனை கொடுக்குறவன் யாரு? செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் உய்வகையால் விதித்த பொருள் 4 ஆகும் அப்படின்னு சேக்கரார் சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல சேக்கரார் வந்துட்டு பாருங்க. அதனால அப்படி சொல்லுகிறார்கள். அந்த இப்போ 2 அதிகாரம் முடிச்சுட்டோமோ, நம்ம ஒரு அதிகாரம் முடிச்சுட்டோமோ, முதல் அதிகாரம் முடிச்சுட்டு இப்போ 2வது அதிகாரத்துக்கு போயிருக்கோம். இப்போ 2வது அதிகாரத்துக்குரிய விளக்கம் தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ சரி, 2வது அதிகாரத்துடைய மேற்கோள் என்ன? இனி இவ்வான்மாக்களுக்கு தமது முதல் தானே குருவுமாக உணர்த்தும் என்றது என்று சொல்கிறார். அதனால அந்த சரியக்கிரிய யோகம் ஞானம் என்கின்ற அந்த இப்போ நாமளே என்ன எழுதிருக்கீங்களா? என் வகுப்பு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கோ? இல்லை, எனக்கு கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்பப்போ நம்ம நடத்துறது திருப்பி சொன்னா தானே சந்தோஷமா இருக்கும். அதுக்குதானே வகுப்பு நடத்துறது. வகுப்புல நான் சொல்லவே இல்லை, நீங்க சொல்றீங்க வேற. உள்ளாரும் ஆறாதே. திரும்பி ஆடியோலாம் கேட்டு வந்திருக்காங்க. அதனால கடைசி தான் முடிக்கல, நான் கரெக்டா அதுலயே கேள்வி கேட்பீங்க, அதுலயே தப்பா பதில் சொல்லுவோம், அதுக்கே திட்டுவோம். அதுக்கு பேர் தான் நம்முடைய கர்மான பேர். நான் பார்த்துருக்கேன். ஆனா இந்த லாஸ்ட் கிளாஸ் நான் திரும்பி பார்க்கல, ஆனா இப்போ விடாம பாக்குறேன். அந்த குனியறது மட்டும் தான் தெரியாது, மற்றதெல்லாம் தெரியும். அதனால நீங்க என்ன கேட்குறீங்க அது முடிஞ்சிடும். எனக்கு தெரியும், அவர் உங்களுக்கு இதுதான் கேள்வி கேட்கணும்னு சாமி உணர்த்துறாரு. அங்கே நமக்கு எப்படி தெரியும்? அதனால ஒன்று படிக்கலனாலும் படிக்கல தானே. படிக்கலாம் 15 நாட்களுக்கு பிறகுதான் நம்ம சந்திக்கிறோம். ரொம்ப டஸ்டா இருந்தது. எங்க வீட்டுல வந்து ஒயிட் வாஷ் பண்றாங்க, நான் அப்படியே அதுலயே எல்லாம் கடவுப்பட்ட காலமா போயிட்டு இருக்கு லைஃப்ல. நம்ம இங்க வந்தும் கூட நான் மேம்படல. களவு போன காலம் தான். களவுப்பட்ட காலம் சொல்லாதுக்காக இவ்வளோ இல்லை, எனக்கு எல்லாரையும் தான் எல்லாரும் என்ன சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன். ஏன்னா குரூப்பே 15 நாளா குரூப்லேயே எதுவுமே நீங்கள் யாருமே பேசலையே. 15 நாளா மயான அமைதியோட இருந்தது குரூப். நீங்கள் அறிவாளி பற்றி போட்டதுனால நல்லா சைலண்ட். யாருமே எதுவுமே ஷேர் பண்ணிக்கல. வகுப்புல எது நடந்ததுன்னு யாரும் பேசிக்கிறது இல்லை. எல்லாம் தனித்தனியாக பின்னாடி தான் எல்லாம். அதை நான் நிறுத்திட்டேன், அது வேணான்னு. அதான் நல்லா இருந்தது. ஆனால் 1ஆம் ஆண்டு ரொம்ப தீவிரமாக நடந்து கொள்கிறார்கள். 1ஆம் ஆண்டு குரூப் ஒன்று இருக்கு, ஃபர்ஸ்ட் இயர். இப்போ கரண்ட் ஃபர்ஸ்ட் இயர் இருக்காங்களா அவங்க, அப்படிதான் டிஸ்கஷன் அந்த குரூப்ல போயிட்டே. அவங்க மூலமா எங்களுக்கு ரிவைஸ் ஆகலாம், இந்த குரூப்லயே பண்ணலாம்ல அவங்க. அதுதான் உங்களுக்கு அது வைக்கிற சாமி. நல்லா இருக்குன்னு எல்லாமே சாமி கொடுப்பாரு, பயன்படுத்தலைன்னா விட்டு எடுத்துருவாரு. அவ்வளோதான். இதுக்கு ஒன்றும் அதோட அருமை தெரியல அப்படின்னு சொல்லி எடுத்துருவாரு. சாப்பாடு எத்தனை பேர் போட மாட்டாங்க. வினாயோட புக்கே வாங்க தேவையில்ல, அவங்க கேட்குற கேள்வி பதிலுமே தெரியாது. எனக்கு குரூப்ல ஏதாவது ஷேர் பண்ணனாலே பயமா இருக்கு. கூப்பிட்டு திட்டுறாரு தர்மதாசன் ஐயா இது போட்டாலும். அதனால 5 பேர் குரூப்ல ஒரு மண்ணுங்க ஏது அவன் அந்நியமின்றி சைதன்யர் சொரூபியாய் நிற்றலான் அப்படின்னார். இவர் கேள்வி வருகிறது. இப்போ குருநாதர் வருவாருங்க,
சொன்னீங்க இல்லையா, சரியை கிரியை யோகம் ஞானத்தினாலே கொடுக்கக்கூடிய பயனாக சுவாமி குருநாதராக வந்து நிற்பார் என்று சொல்லுகிறார். இப்போ ஒரு சந்தேகம் வருது எனக்கு. இப்போ குருநாதர் அப்படின்னா நம்ம மாதிரி இருக்கிறவர் தானே? கடலலை இது ஆற்றலைக்கே சென்று இல்லை என்ன பாட்டு, கலெக்டர் படி ஒரு பாட்டு இருக்கு, பேக் வாட்டர் கான்செப்ட் தெரியும், பாட்டு தெரியாது. அதான் பஸ்ல கேட்டோம், நீங்க எப்படி வந்து படிக்கிறீங்க? நீங்கள் எதாவது எனக்கு ஞாபகம் வர மாட்டேது பாட்டு. கடல் கடலலைக்கே சென்று ஆடுதல் அது வேற பாட்டு. ஆற்றால் அலைகடற்கே சென்று அப்படின்னு ஒரு பாட்டு. ஆற்றால் அலைகடற்கே சென்று ஆற்றை மாற்றி எதிர்கொண்டு வரக்கூடிய ஒரு பாட்டு உண்டு கல்விப்படியாரில். நம்மளை போலவே இருப்பார் குருநாதர், அவனோட சட்டை தாங்கி நாம குருநாதர் தன்மை அடைஞ்சிருப்பார். ஸோ அது உடம்பு மாயா காரியமான உடம்பு தானே, அதை எப்படி நாம் குருநாதராக நாம் கொள்ளுவது? இறைவன் தான் மாயாகாரிய உடம்பு எடுத்து வரமாட்டேன்னு தொடக்கத்திலேயே படிச்சுட்டீங்களே. இறைவனுடைய உருவத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அது மாயாகாரியமான உடம்பு எடுக்க மாட்டார், மாயா வடிவமான என்னது இதில் இருக்கு கல்விப்படியாரில் பார்த்துட்டீங்க. அதான் ஆற்றால் அலைகடற்கே சென்று ஆற்றால் மாற்றிய என்ன பாட்டு, நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய மனிதர் சென்று குருநாதராகி தலைப்பட்டார், தீரத்தில் வந்தார் மயங்கி வளைப்பட்டார் மற்றையவர்கள் மாதிரி தலைப்பட்டார், நம்மளை மாதிரி இருந்து மேலே போனார் அவர். அப்போ அங்கேருந்து புறப்பட்டு திரும்ப வந்து நம்மளை மறிக்கிறாங்க. நம்மளை போல இருக்கிறது தான் அவர் தீவகமாம் என உருவின் வந்து சித்தியார் சொல்லுகிறது. இன்னொரு பாட்டு அதான், அது என்ன பாட்டு அது, பார்வை என மக்களாய் வெரி குட், பார்வை என வெரி குட்டே. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் இப்போ தான் வந்துருக்கு போட்டிருக்கு நீ வகுப்புலையே இல்லை, யாருமே வாங்கல வெரி குட் இன்னைக்கு வகுப்புல இல்லையா. பார்வை என மாக்களை உன் பற்றி பிடித்திருக்கான், போர்வை என காணா புவி அப்படின்னு சொல்லுகிறார். அதனால போட்டிருக்காங்களா? அதனால அந்த குருநாதர் என்பவர் இங்கே மாயாகாரியமான உடம்பு தானே, அதை நாம் எப்படி இறைவனுடைய உடம்பாக எடுத்துக்கொள்வது என்று ஒரு சங்கை ஆக்கண்டி எழுகிறது. இதற்கான வெளியிலாம் தான் இந்த அதிகரணத்தில் பேசுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதனால் இப்போ 8:2:1 8ஆம் சூத்திரத்தில் 2வது அதிகரணத்தில் முதல் பாடல் நம்ம பார்க்க இருக்கிறோம். மெய்ஞானம் தானே விளையும் விஞ்ஞானகளற்கு அஞ்ஞானம் அச்சகளற்கு அக்குருவாய் மெய்ஞானம் பின் உணர்த்தும் அன்றியும் பிரளயாகலருக்கு முன் உணர்த்தும் தான் குருவாய் வந்து அப்படின்னாரு. குருவாய் குருவாய் முன்னா வந்து இல்லையா, நான் எப்படி வந்து எதுனா அப்புறம் குருவாய் வந்தாலும் கரெக்டாக இருக்குது சென்டென்ஸ்னா இருங்க இருங்க நான் செக் பண்ணிக்கிறேன். இப்போ நாம வச்சுக்க மாட்டேன். இந்த 10 புத்தகத்தை பற்றி நான் எழுதலை, நான் வேறு புத்தகத்தை பற்றி எழுதினேன். ஆமாம் குருவாய் முன்னு தான் இதில் இருக்குது. நான் இந்த இதை பார்த்து எழுதினேன். எதை வச்சுருக்கிறேன், சீசு வகையான மாபாடியம் வச்சுருக்கீங்க, யாராவது மாபாடியம் சீசுமணி விளக்கம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா சொல்லு. சரி, அதில் தான் நான் பார்த்து எழுதினேன், அதில் இருக்கான்னு பார்த்துக்கணும். சரி, குருவாய் முன்னா மெஜாரிட்டி முன்னு தான் ஒரு எழுது. சரி, நன்றி. இந்த கருத்து உங்களுக்கு எல்லாமே தெரியும், இப்போ தெரிஞ்சது தான் சொல்கிறாரு. நீங்கள் என்ன ஆல்ரெடி படிச்சிங்க, பல தடவை படித்த விஷயம் தான் பாட்டாக படிக்கிறீங்க. ஆதார யோகம் விஞ்ஞானங்களை 3 பேர், அது ஆதார யோகமா? அது ஆதார யோகமா நிராதார யோகம்? அது என்ன ஆதார யோகம்னு தான் நீங்கள் சொன்னீங்க. ஜிகேல வரும். அதனால் நம்ம சொல்லலையே. அதனால விஞ்ஞானம் தானே விளையும் விஞ்ஞானகளற்கு. விஞ்ஞானகளர்னா என்னங்க? அவர் எப்படி இருப்பார்? அவர் ஒரு மலத்தார் நமக்கு தெரியும் இல்லையா. முதல்ல உயிர்கள் பல, அந்த பலல 3 தொகுதியாக நாம் சொல்லிக்கொண்டோம். அது ஆணவமலத்தை பற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலையை பொறுத்தளவுக்கு அதில் பல்வேறு எண்ணிக்கை இருந்தாலும் அதில் நாம் 3 தொகுதியாக வைக்கிறோம். அதில் விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலர் என்று சொல்லுகிறோம். ஏன் கலர் என்று சொல்லுகிறார்கள் உயிரை? கலாயத்தத்தால உயிர் வெரி குட் வெரி குட். அதான் கலாயத்தத்துவம் கூட்டப்பட்டதுனால உயிர்
உயிர் என்கின்ற தன்மை அடைஞ்சதுனால அது கலர் என்று பெயர் நம்ம படிச்சுக்கிறோம் ஏற்கனவே. அது விஞ்ஞானங்கள், பிரளயாகள், சகலர் என்று 3 பேர் இருக்கிறாங்க. அதில் விஞ்ஞானம்னா மேன்மையான ஞானத்துடையவர்னு அர்த்தம். அவர்கள் தானே விளையும் மெய்ஞானம் அவர்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பாட்டோடைய அர்த்தம் கேட்கறேன், வேற ஒன்றும் சொல்லாதீங்க. இந்த பாட்டோடைய பொருள் என்ன? தானே விளையும் மெய்ஞானம். விஞ்ஞானங்களுக்குன்னா என்ன அர்த்தம் ஆகுது? தானாவே தோணுன்ற மாதிரி தானாவே அவங்களுக்கு குருவில்லாமலே தானே தோணும், உள் நின்று உணர்வு. இந்த தானே விளையும் என்பது அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்க யாரும் காரணமும் இல்லாமல் தானாவே நடந்துடும் அப்படின்னு ஒரு பொருள் வருகிறது. இல்லையா? தானா முளைச்சதுங்க மானாவாரி நிலம் குறம்லே. மானாவாரி நிலம்னா என்ன அர்த்தம் பண்ணுவாங்க? அந்த இதில் இந்த பக்கத்தில் இந்த தேனி பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா மானாவாரி நிலம்னு உண்டு. அது மழை பெய்யும் போது சேராயிட்டுதுன்னா உடனே விதை விதைச்சிருவாங்க. திரும்ப அடுத்து எப்போ மழை பெய்யுதோ தானா முளைக்கும், தானா அறுவடை பண்ணி போய் அது மானாவாரி நிலம்னு பேர். அது என்ன பண்ணுது? தானா முளைச்சது. ஸோ அதுபோல் விஞ்ஞானங்களுக்கு தானா கிடைக்கும் அப்படின்னு இந்த பாட்டில் அர்த்தம் ஆகுது. அது அப்படி இல்லை. அவர் உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு வேறு வெளி காரணங்கள் எதுவும் இல்லாமல், குருநாதர்னு ஒரு வெளி சப்போர்ட்டோ இல்லை சிவருமான் தனியாக வந்து வெளியில் நின்று கொண்டு சப்போர்ட்டோ இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு விளை வைக்கிறது. ஸோ அங்கே தன்முதற் காரணமாக அந்த உயிருடைய தன்மை மட்டுமே முதன்மையாக நிற்கொண்டு, அதனால தான் தானே என்று அர்த்தம். இது எப்படி சொல்லுகிறார்கள் இந்த இடத்துல? உதாரணம் சிவஞான சுவாமிகள் என்ன உதாரணம் காமிக்கிறாங்க எதுக்குன்னா, அரசன் கோயிலை கட்டினான் அப்படின்னு சொன்னா கோயிலை கட்டினது யாரு? இப்போ அரசனா? கொத்தனார் தான் கட்டுவார், தச்சர் தான் கட்டுவார் இல்லையா? அப்போ கட்டினது யாரு தான்? அப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு பார்வைக்கு பார்த்தாக்க தானேங்கிற பொருள் படி உயிரே தனக்கு தானே பண்ணிக்கிட்டது போல அர்த்தமாகுது. விஞ்ஞான கலருக்கு அந்த சக்தி, விஞ்ஞான கலாக இருந்தாலும் சக்தி உங்களுக்கு கிடையாது. ஞானத்தை ஏற்படுத்திக்குள்ள சக்தி உங்களுக்கு உண்டா? இல்லை. அப்போ நிச்சயமாக அங்கே யார் தான் வந்தாகணும்? சாமி தான் வரணும். சாமி தனித்து தோன்ற மாட்டார். உள்ளுக்குள்ளேயே அவர்கள் உயிருக்கு உயிராக இருக்கிறார் இல்லையா? சுவாமி உயிருக்கு உயிராக இருந்து கொண்டே பக்குவத்தை உணர்த்தி அவர்களுக்கு முக்தி கொடுப்பார். இதுதான் தானே தோன்றுவது என்று சொல்லுவார். அடுத்தது பிரளயாகலருக்கு முன் உணர்த்தும் தான் குருவாய் முன் அப்படின்னார். முன்னா எதுக்கு வந்து நிக்கிறதுங்க? குருவாய் முன்னா என்ன அர்த்தம்? தான் குருவாயினர். தான் குருவாயினா வெளியில தனியா ஒரு ஆளா வந்துட்டாருனால ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு பேர் என்ன? நமக்கு ஹெல்ப் பண்றது ஒருத்தவங்க வெளியே ஆளா வந்துட்டாங்கனால உங்களுக்கு என்னன்னு சொல்லுவீங்க அவரை? இப்ப எனக்கு பேர் என்ன? ஆசிரியர். உதவி பண்ணதானே வந்துருங்க உங்களுக்கு போனா சரி படிக்கிறதுக்கு. அப்போ உயிருக்கு உதவி பண்ண வரவர் குருநாதர் தானே இல்லையா? அப்போ சுவாமி குரு வடிவாக தான் போறார். ஆனால் என்ன பண்ணுவார்? இப்போ நமக்கு வந்திருக்கிறது மாதிரி இந்த காது கட்டிக்கிட்டு சடை வச்சுக்கிட்டு வந்திருக்க மாட்டார். நார்த்தோலோடு கூட நெற்றிக்கண்ணோடு கூட அந்த பிரளயாகலருக்கு என்ன அவங்களுக்கு என்ன கோலமோ அனந்ததேவருடைய வடிவமோ அதே வடிவத்தோட கூட சென்று அங்கே அவர்களுக்கு முக்தியை கொடுப்பார் தோன்றி. இதான் குருவாய் வந்து தான் குருவாயும் பொழுது தன் தன்மையோடே போவார். அந்த தெய்வ வடிவத்தோடே கூடவே போறார். பிரளயாகலருக்கு இதுதான் விளக்கம் புரியுதுங்களா? இதில் மான்மழுன்னு எழுதியிருக்கிறாங்க. முன்னாடி நமக்கு படிச்சிருக்கோம். இதில் மான்மழுன்னு உரைக்காரர்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. எனக்கு மான்மழுங்கிறத எப்படி ஒத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பிரளயாகலருக்கு தோன்றக்கூடிய தெய்வம் யாரு? தெய்வ வடிவம் என்ன? அனந்ததேவர். அனந்ததேவருக்கு மான்மழு உண்டுங்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும்? வந்தால் நம்ம இவர் தானே வரணும், அதனால இவருக்கு மான்மழு. பிரளயாகலருக்கு இவரையா வர போறாரு? நம்ம அனந்ததேவர்னு ஒருத்தர் இமேஜின் பண்ணோட இவர் வச்சு தானே இமேஜின். நாம படி பண்ணிக்கிறோம். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறதே வேணாம். மான்மழு எழுதிக்கலாம். அனந்ததேவருடைய வடிவம் என்ன நமக்கு தெரியாது. நமக்கு பௌராணிகத்தில் தான் பார்த்தீங்கன்னா புராணங்களில் தான் நமக்கு சுவாமி மான்மழு தாங்கிய வரலாறு இருக்குது. அது பிரகிருதி மாயா கோணத்தில் நடந்த ஒரு வரலாறு. அது சீகண்ட ஒருத்தர் பரமேஸ்வரோடு தொடர்புடைய வரலாறு. அந்த வரலாறு கொண்டு போய் நீங்கள் அனந்தவருக்கு எப்படி ஏற்றி சொல்ல முடியும்? ஒருவேளை அங்கே அந்த புராணம் நிகழ்ந்திருக்குமா நமக்கே தெரியாது. உரைக்காரர்கள் அப்படி எழுதியிருக்காங்க, மான்மழுன்னு எழுதியிருக்கிறாங்க. அனந்ததேவர் போவார், அவ்வளோதான். அனந்ததேவர் நேரடியாக நின்று அவர்களுக்கு முக்கிய கொடுப்பார். அனந்ததேவருடைய கோலம் என்ன நமக்கு தெரியாது. ஒருவேளை நம்ம அனந்ததேவரை பார்க்கணும் இப்போ நினைச்சா கூட அனந்ததேவர் எப்படி தான் வருவார்? நமக்கு மான்மழுவோட தான் வருவார். இதுதான் நமக்குள்ள பிரச்சனை. அப்போ நமக்கு எல்லாமே ஸ்ரீகண்டர் அவ்வளோதான். ஒரு உள்ளுக்குள்ள இருக்காரு, அவரை பற்றி ஐடியா பண்ண அவசியம் இல்லை. அதான் கணக்கு. அதனால இப்போ நாம அஞ்ஞானம் நாம எப்பேற்பட்டவங்களா? அஞ்ஞானம். இப்ப நீங்க திட்டினாலும் சூடு தண்ணியே வராது, இவங்களே சொல்லிட்டாங்க. அதுல நானும் ஒருத்தர் தானே, அப்புறம் இல்ல
உங்களுக்கு அந்த ஆணவம் கண்ணு போனது தான் சாமி வருவாங்க அந்த தேவர் இவங்க 2 பேர் 2 மணி உள்ளவங்கள உங்களுக்கு உங்களுக்கு இதே மாதிரி பல பரிபக்கம் சத்தினி மாதம் உண்டு இல்லை. அஞ்ஞான அச்சகலர்க்கு குறிக்கப்பட்டவர்களாகி அந்த சகலர்களுக்கு அக்குருவாய் அவர்களுக்குரிய குருவாகி அக்குருவான அந்த சகலர்கள் எப்படி இருப்பாங்களோ அதே போலவே வருவார்னார் இல்லையா. சீரணியும் முதலின் விழி திருந்தும் எரி பொருந்தும் விடம் தெரிந்திடாதே தாரணி என்பரையாள அவர் போல் வந்த தெய்வ சிகாமணி எவர்க்கும் தலைவன் என்கோன் காரணியும் நெடிய பொழில் கமலை வேந்தன் கருணை மழை பொழியும் இரு கடைகனாளன் பாரணி ஞான சம்பந்தன் பரமன் இரு சரணமலர் பரவி வாழ்வான் போறார். அதில் என்ன சொல்றார், அந்த சீரணியும் முதலின் விழி தெரிந்திடாமேனர் சிவருமானுடைய வடிவம் தெரியாமல் நேரடியாக பெருமான போலவே வந்தார் என்று கண்ணுதல் அதை மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கேன். என்ன பட்டது 20,000 வெரி குட் 20,000 கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருளி மண்ணிடையின் மாக்கள் மலமகற்றும் வெண்ணிநல்லூர் மைகண்டான் என்று உருகால் மேவுவரையால் வேறு இன்மை கைகண்டார் உள்ளத்துக்கண் என்று சொல்கிறார். ஒரு தடவை மெய்கண்டார்னு சொன்னா போதும் அவர்களுக்கு முத்தி உண்டுன்னு சொல்கிறார்கள். அதனால கண்ணுதலும் கண்டக்கரையும் கறந்து அருளி அதையெல்லாம் மறைத்து கொண்டு மானுடரை போல நம்மளை போலவே வருவார். நமக்கு இருக்கிறது போல 2 கை 2 கால் 2 கை எல்லாம் இருக்கும். அதான் மனுஷன் போல தானே இருக்கார் இவருக்கு என்ன அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறார்கள் குருநாதரை பார்க்கும் பொழுது. சரி, இது எப்படி இருந்தாலும் அவங்களுடைய உடம்பு மாயாகாரியமான உடம்பு தானே, இது எப்படி சொல்லும் பொழுது இங்கே என்ன விளக்கம் சொல்லுகிறார்கள்னா, அவருடைய ஆன்மாவை இறைவன் சட்டையாக தாங்கி கொண்டு நிற்பான், ஆன்ம சட்டை தாங்கி கொண்டு நிற்பான். அதனாலே ஆன்ம சட்டை தொடர்பினாலே ஆன்மா சிவமான் என்றது அதில் சார்ந்து நிற்கக்கூடிய அந்த மாயாகாரியமான உடம்பும் என்னவா நிற்கும் போவா சிவத்தன்மையோடு கூடி நிற்கும். அதனால நம்ம அப்படி பார்க்க வேண்டும் என்று நமக்கு ஆகமும் வலியுறுத்துகிறது. அதனால அங்கே அஞ்ஞான அச்சகலருக்கு அக்குருவாய் மெய்ஞானம் பின் உணர்த்துதல் அன்றி அதனால பின் உணர்த்துதல் என்ன? பின் உணர்த்துதல்னா என்ன? சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த பாதங்களை நின்றதற்கு பின் உணர்த்தக்கூடியது. இந்த பாதங்களால் ஏற்பட்ட பக்குவத்திற்கு பின் உணர்த்தக்கூடிய ஞானம் அதான் பின் உணர்த்தும் அன்றி பிரளயாகலருக்கு முன் உணர்த்தும் தான் குருவாய் முன் என்று அவ்வளோதான் பாட்டு, வேற ஒன்றும் இல்லை. விளக்கம் புரியுதுங்களா? அடுத்த ஒரு ஆசங்கை சொல்கிறாங்க. என்னப்பா ஏப்பா இப்போ பார்த்தாலும் ஆசங்கையாக போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாக்க என்ன சொல்கிறாங்க, ஆமாம் டவுட் இருக்குது சார் எங்களுக்கு, ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? ஏன் சார் விஞ்ஞான கலர் பிரளய கலர் சகலர் 3 பேருக்கு ஒரே டே முத்து கொடுத்தாருண்ணா சாமி, உங்கள் சாமியால் முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வி புரியுதா? அதான் நல்ல கேள்வி தான். என்தான் கெட்டது ஒன்றே இணைய குற்றங்கள் குணமாம் என்று நினை கொண்டால் என்தான் கெட்டது சார். அவரு கொடுக்க தயாராக தான் சார் இருக்காரு. ஆனால் உயிரெடுத்து அந்த பக்குவம் இல்லை, இயல்பு இல்லை. இயல்பு இது என்ன பண்ணும், ஒவ்வொரு உயிரும் ஒரு மாதிரி அறியும். எப்படி அறியும்? அறிவித்தால். வெரி குட், ரைட். வெட்டு விட்டு அறியும், அறிவித்தால் அறியும், அழுந்தி அறியும் இல்லையா? ஸோ அதனால விஞ்ஞானங்கள் இருக்கிறாங்களா அவங்களாம் சொன்னோடனே கேட்டுப்பாங்க. 2வது இருக்காங்களே அந்த குரூப் பிரயாகலர், அவங்க கொஞ்சம் சாமி வந்து நிற்கும். அப்போ நமக்கு நின்னாலே தெரியாது, சாமி நின்னாலே எதுவும் மேக்கப் போட்டு நல்லா ஆர்டிஸ்ட் என்ன எங்கே சார் ட்ராமா நாளைக்கு ஆமா சாமியை பார்த்து இல்லையா? அப்படிதான் நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம் சாமி பார்த்துருப்போம். அதனால குருநாதரை அப்படிதான் கேள்வி கேட்டு கொண்டு போகிறோம். நம்ம இவ்வளோ தூரம் படிச்சு கூட குருநாதருடைய தன்மை என்னங்கிறத விளைவி கொண்டு ஆராய்ச்சி பண்ணி கொண்டு அவருடைய என்ன செஞ்சாங்க ஏது செஞ்சாங்க எல்லாம் பார்த்துக்கொண்டு நம்ம இருக்கிறோம். அதனால அதான் அஞ்ஞானம்னு தொடக்கத்திலே அறிமுகப்படுத்துறாங்க நம்மள. அஞ்ஞான அச்சகலர் இருந்தாங்க. அதனால அப்போ சொல்லுகிறார், தொடங்கும் போதே என்ன பண்றாரு, நமக்கு இவ்வளவு அறிவித்தால் என்ன பண்ணுவோம், நம்ம அறியும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது வரைக்கும். இந்த பாட்டை என்ன போடுறாரு, அறிவிக்க அன்றி அறியா உலங்கள். அறிவிக்கலாம் அறியாதுன்னார். நம்ம அறிவித்தாலும் அறிய மாட்டோம், அது பெரிய விஷயம், நமக்கு ரொம்ப பெருமையுடைய விஷயம். அதெல்லாம் அறிவித்தாலும் அறியறது இல்லை, இது அறிவிக்காதே அறியாது இல்லாரு, நம்ம அறிவித்தாலும் அறியறது இல்லை இல்லையா? சகலர்லேயே ரொம்ப உன்னதமானவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நினைக்கிறோம்.
இல்லையா? அறிவிக்க அன்றி அறியா உலங்கள் தெரியுமாம் முன்பின் குறைகள் நெறியில் குறை உடைய சொற்கொள்ளார் கொள்பவத்தின் வீடு என் குறைவில் சகன் சூழ் கொள்பவர்க்கு என்று சொல்றார். சகன் என்பது சகத்திலே வந்தவர் என்கின்ற பொருள். சகத்திலே இறைவன் அருளுடையமாக வந்து நின்றவர். அதனால சகன், அதனால குருநாதரை குறிக்குது. சகன் என்பது குருநாதரை குறிக்குது. சைவ சித்தாந்த குருநாதர்களுக்கு தான் இப்ப ஜெகன் என்கின்ற அந்த பெருமை இருக்கு பாரு. ஜெகத் குரு அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிறாங்க இல்லையா? ஜெகத் குருன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனா ஜெகத்துல குருநாதரா வந்து நிக்கிறதுனாலதான் குருநாதர்களுக்கு என்ன பேரா? சகன்னே பேர் இருக்கு பாருங்க. எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு, நம்ம பயன்படுத்துறது இல்லை. அதான் அது யார் யாரோ வந்து புதுக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ அறிவிக்க அன்றி அறியா உலங்கள் சார். ஜெகநாதர்னு உலகத்துக்கு தலைவர்னு அர்த்தம். உலகத்துக்கு இல்லை, சிவபுரம் சாமியை குறிக்கும். திருமாலுக்கும் அந்த பேர் உண்டு. பூரி ஜெகநாத், பூரி ஜெகநாத், ஜெகநாதர் தானே அவர் பேர். அறிவிக்க அன்றி அறியா உலங்கள் தெரியுமா முன் பின். சார் இந்த வகுப்பில் நான் பாடம் நடத்திட்டு இருக்கேன் சார். ஒரு குரூப் நல்லா கேட்டுக்கிறாங்க, ஒரு குரூப் சரியாக கேட்க மாட்டுறாங்க. ஒருத்தவங்க இப்போயே புரிஞ்சிருது, அது திரும்பி அடுத்த கிளாஸை கேட்டான்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க அடுத்த கிளாஸில் வந்து கேட்டான்னு சொல்ல மாட்டுறாங்க இல்லையா? எனக்கு ஒன்று வருது, சொல்லலாமான்னு தெரில. நான் சொல்லவே இல்லைன்னு சொல்கிறேன். சட்டசபையில் கூட அந்த பேர் கட்டு கொடுக்க மாட்டாங்க. சட்டசபை பேரே கைத்தடிச்சு அப்படி. அதில் இப்போ இது மாதிரி தட்டுறாங்க, கீழே சீட்டில் தட்டுறாங்கல்ல. இப்போ அதான் அன்னைக்கு இதில் அதனால இப்போ ஒரே மாதிரி சொன்னாலும் ஏன் சார் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க அந்த விஷயத்த? ஏன்னா ஒரு உயிருக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு இல்லையா? அதான் முன்பின் தெரியும். தெரியுமா முன்பின். தெரிதல்னா பொருந்தி அறிவது. அறிவிக்கும் பொழுது உயிர் என்ன பண்ணும்? நம்ம சொல்லுகிறோம்ல, இதெல்லாம் பாருங்க. முன்னாடி பல உயிரை பற்றி பசுவை நடத்தும் பொழுதே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உயிர் ஒன்று ஒன்று ஒரு மாதிரி அறியணும். அதுக்கு பிரமாணம் எங்கே இருக்கு? இப்போ இந்த பாட்டு தான். அதனால உலங்கள், உலம்ங்கிறது உயிரை குறிக்குது இல்லையா? தெரியுமா முன்பின் குறைகள் நெறியில் குறையுடைய சொற்கொள்ளார். இவர்களுக்கு சொன்னாலும் கேட்டுக்க மாட்டாங்க. இது ஒரு கேஸ் இருக்கு. நம்மள மாதிரி ஆட்கள் தான். இப்போ என்ன மாதிரி ஆட்கள் ஏன் நம்ம சேர்த்துக்கணும் இல்லையா? அதனால நெறியில் குறையுடைய சொற்கொள்ளார். சொற்கொள்ளார் சொன்னதை கேட்காத உயிர். ஏன்? குறை இருக்கு இதுகிட்ட. உயிர் குறையுடைய அறிவுடையது தானே. கொள்பவத்தன், கொள்பவத்தினா பவத்தின் வீடு, பவ உலகம், இந்த பிறவியிலிருந்து வீடு பெறுவதற்குரிய அந்த வீடு எண் அவங்களுக்கு. அப்போ என்ன வீடு எப்படி கிடைக்கும் அப்படி பார்க்கும் பொழுது, குறைவுயில் சகன் சூழ் கொள்பவர்க்கு. குறைவில்லாதவனை என் குருநாதர் வந்து இந்த உயிருக்கு கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கி அவர் என்ன பண்ணுவார்? முற்று உபதேசம் பண்ணுவார் என்று சொல்லுவார். இதுதான் அந்த பாடலுடைய கருத்து. இல்லைங்க தான். இன்னும் ஒரே ஒரு பாட்டு இருக்கேன் இந்த அதிகரணத்தில். சார் இன்னும் ஒரு பாட்டு இங்கே அதிகாரத்துக்கு ஒரு பாட்டு, ரெண்டாவது அதிகாரத்துக்கு ஒரு பாட்டு. என் நூல் முடிஞ்சிட்டு நினைச்சீங்களா? ஏன் சார் குருநாதராக வரணும்? அவர் குருநாதராக வரலன்னா அவரால் ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னு கேள்வி வரும். அரசியல் குருநாதராக வருவதோட பெருமையாக அறிவிக்கிறார். சோர்மா நேராக வந்தார்னா நமக்கு அந்த காட்சி புரியாது. சிவபாதகிறது இருக்கே தெரியுது. தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர் கல்வன் என்னை இது செய்த பிறான் இவன் என்றே இவன் தோர்கா காமிச்சார். தெரியல அவருக்கு. அப்போ சாமி வந்து நேரம் நின்னாலும் உயிர் என்ன பண்ணாது? பக்குவம் இல்லாத போது தெரிந்து கொள்ளாது. அப்போ இதுக்கு என்ன பக்குவம்? ஏதாவது நம்மள மாதிரி ஏதாவது இருக்க உதாரணம் அப்படி இருந்தால் தான் அதுக்கு புரியும். அதனால தான் நம்மளை போலவே அவர் வருகிறார், மானுட சக்தி தாங்கி கொண்டு. ஸோ அதற்கான விளக்கம் சொல்லுகிறார். உரிய காலத்திலே வெளிப்படும், வெளிப்படலைன்னா தெரியாது. அதற்கான உதாரணம் என்ன உதாரணம் சொல்லுகிறார்?
அம்மா குழந்தை இல்லாத பொழுது, வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கும் பொழுது, தாயை பார்க்காத பொழுது அவளுக்கு பால் சுரக்காது. குழந்தைய பார்த்த உடனே அவளுக்கு பால் சுரந்துடும். அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஒன்றுனா கண்ணீர் வரும் இல்லையா? ஸோ அது மாதிரி உயிரினத்தை பக்குவத்தை கண்ட இடத்துல குருநாதர் வந்து தோன்றுவார். அப்படி அவர் தோன்றலைன்னா வேற யாரும் வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறது கேள்வி. அவ்வளோதான். இதான் கேள்வியாக முடிக்கிறார் பட்டன். நம்மளை பார்த்து கூப்பிட்றாரு, நல்லாய் நல்ல பிள்ளைகளே, நல்ல கேள்விகள் எல்லாம் கேட்கிறீர்கள், நன்காக படிக்கிறீர்கள், நல்ல சைவ சித்தாந்த வகுப்புகளுக்கெல்லாம் வருகிறீர்கள், இடைவிடாது வருகிறீர்கள் இல்லையா? அதனால அதான் நல்லாய் அழைக்கிறார். நல்ல நல்ல பிள்ளையேன்னு அர்த்தம். லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ் அழைக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி நல்லாய் இல்லா முளைப்பாலும் கண்ணீரும் ஏந்திழைப்பால் நல்லாய் உளவாமால் நீர் நிழல் போல் இல்லா அருவாகி நின்றானை ஆர் அறிவார் தானே உருவாகி தோன்றானேல் உற்று என்று சொல்கிறார். உரிய காலத்தில் தாயிடத்தை தோன்றக்கூடிய தாய்ப்பால் போல. ஏந்திழை அப்படின்னு சொல்றது, ஏந்திழைனா பொண்ணு என்ன அர்த்தம்? அழகிய அணிகலனை அணிந்தவள் அப்படின்னு அர்த்தம். அது பேர் அன்மொழி தொகைன்னு பேர். அதுக்கு ஒரு தாயை குறிக்கிற இந்த இடத்துல. அவள் இல்லாம முளைப்பால், முன்னாடி இல்லாமல் இருந்த பால் இப்போ உண்டானது. கண்ணீர், குழந்தை நோக்கி வரக்கூடிய உரிய காலத்தில் பிறக்கக்கூடிய கண்ணீர், பாசத்தோடு கூடிய அந்த ஆனந்த கண்ணீர். நல்லாய் உளவாமால், முன்னாடி இல்லாது இப்போ இருந்தது போல. சிவருமான் உலகத்தை பார்க்கும்போது இல்லாதவர் போல தோன்றுகிறார். ஆமாம் தானே? யாரும் பார்க்கலையே. யாராவது பார்த்தாங்களா சிவருமான? பார்த்தவங்கள பார்க்கல, நாமளும் பார்க்கல. அரிய காட்சியராய் இல்லை, பாசத்தினாலே வரக்கூடிய, அன்புனாலே வரக்கூடிய ஒரு இது. அரிய காட்சியராய் தமது அங்கை சேர் எரியரு எருகந்து எருவர் கண்டமும் கரியர் ஆயினும் பெரியர் ஆரறிவார் அவர் பற்றியே. அரிய காட்சியர் சாமியார்கள் இருக்கார் சார். ஆனால் ரேராக தான் வருவார். தெரியலங்கிற தகவல் என்ன இல்லை, ஏன்னு அர்த்தம் இல்லை, என்கிட்ட பக்குவம் இல்லை பார்க்கறதுக்கு, அதனால அவரை பார்க்க முடியாது. ஸோ பக்குவம் இல்லாத ஆன்மாக்களுக்கு எப்படி அப்போ சிவபெருமான் இருக்கிறதுங்கிறத உணர்த்துறது, அதுக்காக தான் குருநாதராக வர விளக்கம் புரியுதுங்களா? ஸோ சொல்லுகிறார், நீர் நிழல் போல் இல்லா அருவாகி நின்றானை. போய் தண்ணியில் பார்க்குறீங்க, உங்களுடைய பிம்பம் அதில் தெரியும். நீர் நிழல் அப்படின்னா நீரும் நிழலும்னு அர்த்தம் இல்லை, அங்கே உண்மை தொகை இல்லை. நீரில் தெரியக்கூடிய நிழல்னு அர்த்தம். பிம்பம், கண்ணாடியில் தெரியக்கூடிய பிம்பம், அதில் உருவம் தெரிஞ்சது உண்மையா இல்லையா? ஆனால் அந்த உருவம் உண்மையா இல்லை, அது அருவமாக இருக்கு இல்லையா? அது போல இறைவன் அருவமாக இருக்கிறான். விளக்கம் புரியுதுங்களா? அருவமாக இருக்கிறவன் உரிய காலத்தில் வெளிப்படுவான் குருநாதரா. அவன் வந்து வெளிப்படலைன்னா யாருக்கு தெரியும்? என்ன தெரியும்? ஒரு திருக்குறள் இப்போ நம்ம திருவருட்பயன் குறள் ஒன்று இருக்குது. இதில் இதே மாதிரி எவனுக்கு எத்தெரியும் எவ்வெரியும்னு ஒரு பாட்டு, அருள் ஒரு நிலை அப்படின்னு ஒரு பாட்டு. சவுண்ட் நிறைய இருக்காரு. அது அதுக்கு தனியாக அது மேலே தனியாக பார்த்து இன்னொரு 8 மணி ஆயிடுச்சு. அதான் நான் ஸ்டூடியோ திருவருட்பயனில் 5வது அதிகாரத்தில் 46வது பாட்டு, எமக்கு என் எமனுக்கு எவை தெரியும் அவ்வத்தமக்கு அவனை வேண்ட தவிர. குருநாதர் வந்து அருளன்னா யாருக்கு என்ன தெரியும் என்பது அந்த குறிப்பு. அதே குறிப்புடைய பாட்டு தான் அந்த பாட்டு. அருவாகின்றானை ஆரறிவார். சிவபெருமானை யாராவது அறிய முடியுமா? குருநாதராக வரலன்னா சிவபெருமான குருநாதரை வச்சு தான் சிவபெருமானை பிடிக்கும். அதனால ஆரறிவார் தானே உருவாகி தோன்றானேல் உற்று அப்படின்னு சொல்லி குருநாதராக வந்த பெருமையை விளக்குகிறார். அதோடு நாம் இந்த அமர்வினை நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த வகுப்பில் நாம் அடுத்த சூத்திரங்களை பார்ப்போம். அடுத்தது சனிக்கிழமை வகுப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு தான் முழு நாள் வகுப்பு இருக்கும். ஏன்னா இதை கொஞ்சம் முடிக்கணும், கொஞ்சம் கவர் பண்ணணும். அதனால் அடுத்தது சனிக்கிழமை வகுப்பு இருந்ததுன்னா இப்போவே சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட இல்லையா? அடுத்த வாரம் சனிக்கிழமை வகுப்பு வச்சுருந்தாக்க நிச்சயமாக 3ஆம் ஆண்டு காலை 10லேருந்து 3:30 மணி வரைக்கும் வகுப்பு இருக்கும். சரி, நிறைவு பண்ணிக்கலாம். மூர்த்தி எல்லாம் மாடி எங்கள் போன ஒரு வழி, வார்த்தை என்ற மாடி அன்பர் வழி பரவரமே தெரிஞ்சுக்கணும். போயிட்டு வரலாம்.